திருச்சிற்றம்பலம். இத்தரணியப்புமோடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவேலி நீ கற்றிடும் அடியவர் உரைபவன் கற்பதான வினை கடிதேகம் சம்மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தளவயிரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதரில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் செய்த அச்சுவன் ஒரு ரதம் அச்சது போட்டி செய்த அது தீராது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீத்தனை ஆள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி கோழிவழி திருவாதவரது திருத்தாள் போற்றி திருச்சிற்றம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய சகசிரங்கேச பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் என்று இமயராஜனுக்கு வரமளித்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று கொம்புநல் வேர்நிலவனை குலைய முறுவல் செய்வானும் செம்புநல் கொண்டையில் மூன்றும் தீயல கண் சிவந்தானும் வம்புநல் கொண்டையினானும் அது 2 மணிக்கு வந்து பம்புநல் கொன்றையினானும் வாட்கண்ணி வாட்ட எய்த வாட்டமது எய்த அம்பர ஈருறியினானும் ஆரூரம் வந்த அம்மானி என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் அப்பசாமி. இந்த பாடலை நாம் எப்படி பாட வேண்டும் என்றால், கொம்பு நல்வே நிலவனை குளைய முறுவல் செய்வானும் செம்புனல் கொண்டையில் மூன்றும் தீயல கண் சிவந்தானும் அப்படின்னு பாடினா அப்படியே உனையே உரிக்கணும். இந்த திருப்பதியம் கொம்புநல் வேணிலவனை குளைய முறுவல் செய்வானும் என்று இந்த இடத்துல மன்மதனை சொல்கின்றார். சாமி தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அந்த 4 பிரம்மபுத்திரர்களுக்கு ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்குமாரர் போன்ற அந்த 4 முனிவர்களுக்கும் சிவபெருமான் உபதேசம் செய்வதற்காக அங்கே தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அமர்ந்திருந்தார். அப்பொழுது நந்திய பெருமானை அழைத்து, யார் வந்தாலும் உள்ளே விட்டுறாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் வருவான், மன்மதர் மட்டும் வருவான், அவனை மட்டும் உள்ள விடு, மற்ற யாரையும் உள்ள விட்டுறாது. அப்போ சாமிக்கு எல்லாமே முன்னப்படி தெரியுதா யார் வருவா அப்படின்னு. அப்படி இந்த பிரம்மபுத்திரர்கள் எல்லாம் எல்லா கலையும் கற்றவர்கள், எல்லாம் தெரிஞ்சவங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியல அவங்களுக்கு, இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற முறை மட்டும் அவங்களுக்கு தெரியலை. எல்லா நூல்களும் கற்றவங்க தான், ஆனால் தெரியலை. அப்போ சாமியிடம் போய் முறையிட்டார்கள். சிவபெருமான் அந்த 4 பேரை அமர வைத்து, இப்போ தட்சிணாமூர்த்தி மேலே பார்க்க கண் பார்க்க இருக்காரா, இல்லை கீழே பார்க்க இருக்காரா, இல்லை 2க்கு நடுவில் இருக்காரா, அவர் கண்ணை முழிச்சிருக்காரா முழிக்காம இருக்காரா? தட்சிணாமூர்த்தி பார்த்துருக்கீங்களா? படத்தை பார்த்துருக்கீங்களா? மேலையும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் பார்த்து அப்படி அமர்ந்திருப்பாரு. கீழே 4 பேர் அமர்ந்திருப்பாங்க. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படி மேலே அப்படி அண்ணாந்து பார்த்த மாதிரிலாம் படம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் தவறு, அப்படி போடக்கூடாது. அப்போ அவருக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. சிவபெருமான் தான் கடவுள்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி அண்ணாந்து அவர் பார்க்குற மாதிரி இருந்தால் இப்போ அவருக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து அப்படி போடக்கூடாது. அதனால தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படி சுவாமி இப்படி மேலையும் பார்க்காம கீழேயும் பார்க்காம அப்படி மையத்தில் பார்க்கணும். அப்படி அவர்கள் சாமியிடம் கேட்க சுவாமி இப்படி சின்மத்திலே தான் காமிச்சார். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. படித்து அவங்க
அதை புரிந்து கொண்டார்கள். இது மாயை, நடுவில் இருக்கிறது கண்மம், இது வந்து ஆணவம். நான் தான் ரொம்ப பெரியவன் காட்டுதான் இந்த விரல், என்ன மாதிரி பெரிய ஆள் உண்டா அப்படின்னு காட்டுது. அப்படிதான் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு உயிர்களும் நான் பெரியவன், என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா, நான் எந்த காரியம் நான் செய்து விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றதுனால நாம் இன்னும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த நடுவில் உள்ளவர்கள் ஆணவம். இந்த மும்மளவும் நீங்க பெற்று இது உயிர், இந்த விரல் இது கட்டை விரல் இறைவன், நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சுவாமி சின்முத்திரை காமிச்சாரு. உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த பிரம்மபுத்திரர். இப்ப நமக்கு முத்திரை காமிச்சா நமக்கு புரியுமா? புரியாது. ஆனா சுவாமி நந்தி பெருமானுக்கு காமிச்சாரு, அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரு முதல் குருநாதர் அவர். அங்கரன் கையிலை காக்கும் அகம்படி தொழுமென்மை கொண்டு நம் மரபிற்கெல்லாம் முதல் குருநாதன் ஆகி பங்கையத்தோழனாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி நம் மரபிற்கெல்லாம் முதல் குறியாருன்னா நந்திய பெருமான். அதுக்கப்புறம் தான் எல்லா குரு பரம்பரையெல்லாம் வந்தது. அப்படி இந்த 4 பிரம்மபுத்திரருக்கு சிவபெருமான் அந்த உபதேசத்தை செய்து கொண்டிருந்தார். அங்கே பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப 2 பேரையும் கூட்டி வச்சாதான் குழந்தை கிடைக்கும் என்று தேவர்கள் எல்லாம் விரும்பினார்கள். சாமி வந்து கூடுனாதான் குழந்தை வருமா? சாமி நினைச்சாலே இன்னும் சங்கல்பத்துல எதையும் செய்யக்கூடிய ஒரு சிவபெருமான். அந்த இது கூட தெரியாம தேவர்கள் என்ன பண்ணாங்க, அம்பாள் உருவருக்கும் தவம் இருக்க, சுவாமி உருவருக்கும் தவம் புரிய, அவர் பிரம்மபுத்திரருக்கு உபதேசம் செய்ய, இப்படி யோக நிலையில இருந்தால் எப்படி குழந்தை கிடைக்கும் என்று தேவர்கள் எல்லாம் அஞ்சி என்ன செய்தார்கள் என்றால், மன்மதனை ஏவி விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க தேவர்கள் எல்லாம். உடனே மன்மதனை கூப்பிட்டு, ஒழுங்கா நாங்கள் சொல்றபடி கேட்டா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா அவனை சபிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரம்மா போன்றவர்கள் எல்லாம் சொல்ல, மன்மதன் யாரு தெரியுமா உங்களுக்கு? மன்மதன் வந்து விஷ்ணுடைய குழந்தை. புரியுது? விஷ்ணுடைய மகன் தான் மன்மதன். பிரம்மா நான் உனக்கு அடுத்த பிறவில என்ன வேணாலும் செஞ்சிருவேன், அதனால நீ சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்லி மன்மதனை ஏவி விட, அவன் பார்த்தான், சரி கொட்டு போட்டாலும் மோதிர கையாலே கொட்டு போடுவான், போய் அழிய போறது உறுதி. சிவபெருமான் பக்கத்துல போய் நம்ம எல்லாம் அவரை போய் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா அழிய போறது உறுதி. சரி எல்லாரும் சொல்றாங்க போவோம் அப்படின்ட்டு போய் அந்த 5 மலர்கனைகளை எடுத்து சுவாமி மேல் படுத்து, முதல்ல நந்தியபெருமான் உள்ள போனான். நந்தியபெருமான் அவரை மட்டும் உள்ள விட்டாரு. நேரம் போய் அந்த 5 மலர்கனைகளால சிவபெருமானை எய்தார், அம்புலால் எய்தார். சிவபெருமான் அப்படி நெற்றிக்கண்ணை தான் பார்த்தாரு. அப்படி கஷ்டம் ஆயிட்டான். யாரு? நமது திருப்புகழ் அரைநகர் அழகா சொல்வார், விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற அப்படின்னு கூட அரைநகர் பாடல் பாடுறார். அந்த விரல்மார் அணைந்து அந்த 5 மலர்கனைகளால் சிவபெருமானை எய்தார். சுவாமி அப்படி நெற்றிக்கண்ணை திறந்தார். மன்மதன் நமக்கு 5 மலர்கனைகளாம் விட வேண்டிய தேவையில்லை. மன்மதன் ஒரு அம்பு விட்டாலே நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆகிட்டே இருக்கும். நம்மளும் காமத்துக்கு உடனே அடிமையாயிருக்கும். எல்லாம் அவன் செய்யற வேலை தான். எல்லாத்துக்கும் நம்ம அடிமையாகிறதெல்லாம் மன்மதன் நம்மளை ஈஸியாக என்ன செஞ்சிருவான்? அவன் மயக்கிறது தான். நம்ம எல்லா மாயைக்கெல்லாம் மயக்கிற பாருங்க, அவனுடைய வேலை தான். எந்த பொருள் மேலும் உங்களுக்கு பட்டு வருதா, ஆசை வருதா, எல்லாம் அவன் செய்கிற வேலை. மன்மதனால தான். அப்படி பார்த்ததுமே நாம மயங்கி விடுகின்றோம். அப்படி பஸ்பமானதும் உடனே அவனுடைய மனைவி வந்து சிவபெருமானிடம் போய் மன்றாடி, பெருமானே அடியனுடைய கணவரை திருப்பி தந்தருள வேண்டும் கேட்க, சாமி கருணையோடு உன் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான் அப்படின்னாரு. இதை யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டான், உன்னுடைய கணவன் உனக்கு மட்டுமே தெரியும். அதாவது இந்த கற்புடைய பெண்கள் வந்து தன் கணவனே அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே மாதிரி கண்ணகி அப்படிதான். கண்ணகி கற்புடைய கண்ணகி மறுபிறவில தன் கணவனோட தான் வாழ்ந்தார். அதே மாதிரி நலாயினி போன்றவர்கள் எல்லாம் கற்புடைய மாதர்கள் எல்லாம் தன் மறுபிறவில அவங்க பிறந்தார்கள். கற்புடையவர்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்கும், கணவரே அவர்களுக்கு வரமாக வருவார்கள். ஆனா நம்ம சிவ புண்ணியத்தில் அப்படி கிடையாது, சைவத்தில் அப்படி கிடையாது. நாம மோட்சத்தை அடைய வேண்டும் என்று தான் நாம் விரும்புவோம். எப்பேற்பட்ட கற்புடையவர்களாக இருந்தாலும் என்ன அப்படின்னா சைவத்துல சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டும்தான் நம்ம சைவத்துல. மற்ற கற்புடைய மாதர்கள்லாம் தன் கணவனே
கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நம்ம சைவத்தில் அப்படி கிடையாது. கணவன் வந்து அடியாராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுதான் மற்ற சமயத்துக்கும் நமக்கும் உள்ள வேறு. நம்ம சமயத்துல சிவபெருமானுடைய அடியார்கள். அத மாணிக்காச பெருமான் அழகா சொல்றாரு. முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமா பெற்றேனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே துளும்பாய் பணி செய்வோம் என்று யார் சொல்றா? அவ்வளவு அற்புதமா சொல்றேன் அந்த இடத்துல. முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புது வைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர். யாரு எங்களுடைய கணவரா இருக்குன்னா சிவபெருமானை தவிர வேற எதையும் கனவில் கூட நினைத்து பார்க்காத எம்பிரான் பிரானாக உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன்னை பெற்ற அடியார்கள் இருக்காங்களே அவர்கள் எனக்கு கணவராக கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அடியார். உன்னை பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் தாழ்வணிவும் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப மற்ற பெண்களுக்கு என்ன இப்போ ஒரு டவுட் வரும் அப்படின்னா, எங்களுக்கு வர்ற கணவர் அடியாரா வரல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா, வர்ற ஆளை நீங்க மாத்தணும், அடியாராக மாற்ற. எப்படின்னா சமயம் வரும்போது எடுத்து சொல்லணும். நீங்க சும்மா சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சைவத்துல யாரையும் கட்டாயப்படுத்துனீங்கன்னா வரமாட்டாங்க. நீங்க கோயிலுக்கு வாங்க வாங்கன்னா வரமாட்டாங்க. எவனும் உங்க விருப்பம் அப்படின்ட்டு நீங்க நடக்கிறத பார்த்து அவங்க வருவாங்க. சரி நீங்க கோயிலுக்கு போறதும் அனுஷ்டானம் பண்றதும் உங்களை பார்த்து அவங்க வரணும். உங்களை பார்த்து அவங்க வரணுமே தவிர நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. சைவத்துல அதுதான் ஒரு இது. நீங்க கோயிலுக்கு கூட்டு பாருங்க, உங்க கணவரெல்லாம் கூட்டு பாருங்க, நகல மாட்டாங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு தான் இருப்பாங்க. யாரும் வரமாட்டாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தாங்க சைவத்துல. நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். நீங்க வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க, பூஜை பண்ணுங்க, அனுஷ்டானம் பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்க, உங்க நடவடிக்கை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. போறேன் வாரேன் என்னமோ நடக்கு என்னென்ன போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நாள் அவங்க வருவாங்க. கேட்டு தெரிஞ்சு அன்னைக்கு பரவாயில்ல, அவங்க கணவர்லாம் 2 நாள் வந்து அழகா கேட்டாங்க. சொற்பொழிவு 2-3 தடவை வந்திருப்பாங்கல்ல, கவலையப்படாங்க. கண்டிப்பா பாருங்க, அடியாராகி ருத்ராட்சம் போடுறது உறுதி. கண்டிப்பா வருவாங்க. வரமாட்டீங்களா நினைக்காதீங்க, கண்டிப்பா வருவாங்க. சாமி தேவை. சரி, முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேத்துவா பெற்றியனை உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே புலம்பாய் பரிசு என்ன வகையே எமக்கெங்கோ நல்கிதியே என்ன குறைவிலோர் எம்பாவா என்று மாணிக்காச பெருமான். அப்படி மன்மதனுக்கு மட்டும் சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவருடைய மனைவிக்கு உன் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான் என்று சொன்னதும் உடனே மன்மதனுக்கு மட்டும்தான் ரதிதேவி கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரியும். அது யாரு கண்ணுக்கும் தெரியல. அப்படிப்பட்ட மன்மதனை எரித்தவனும் ஆகிய எங்கள் சிவபெருமான் அது எப்பயுமே கடைசி கையில ஒரு வேணிலன்னா ஒரு குழல் மாதிரி வச்சிருப்பாரான் மன்மதன். அத கொம்பு நல்வே நிலவனை குளைய முறுவல் செய்வானும் அவர் என்ன செஞ்சாராம், குளைய முறுவல் செய்தார். லேச புன்னகை தான் கொடுத்தார், முறுவல் செய்தார். அவன் மன்மதன் எரிந்தான். அடுத்து வேற எப்ப புன்னகை செய்தார் அப்படின்னா, செம்புனல் கொண்டையில் 3 தீயல கண் சிவந்தானும். அந்த 3 கோட்டையில 3 எண்ணில்லாத அசுரர்கள் இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் வந்து முறையிட சிவபூஜை பண்ணவங்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாதுல்ல. நல்ல சிவபூஜை பண்ணிட்டு 4 பேர் அடிச்சானா யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அசுரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நல்ல சிவபூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தேவர்களை போய் துன்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க. தேவர்கள்லாம் போய் சிவபெருமானிடம் போய் முறையிட, சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க எல்லாம் சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க,
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பாரு. இவங்களுக்கு தாங்க முடியாது துன்பம், அடிக்கிற அடி தாங்க முடியாம மறுபடியும் வந்து சாமிகிட்ட வந்து முறையிட, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு திருமலை அப்படி பார்த்தேன். பார்த்ததுமே திரும்ப என்ன பண்ணாரு, புத்த வடிவம் கொண்டு போய் அவர்களிடம் போய் சென்று, அப்ப நீங்களே கடவுள், நீங்க எதுக்கு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை மாற்றி அத்தனை பேரும் சிவ பூஜையை கைவிட்டாங்க. எண்ணில்லாத அசுரர்களும் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, செம்புக்கோட்டை 3 கோட்டை எண்ணில்லாத அசுரர்கள் அழிந்தார். ஆனா 3 அசுரர்கள் மட்டும் விடாம பூஜை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த 3 பேருக்கு மட்டும் சிவபெருமான் அருள் செய்து 2 பேரை கோயில் வாசலில் துவாரபாலகராகவும் ஒருத்தரை குடமுலா நந்தியாகவும் அந்த 3 முனிவர்கள் 3 அசுரர்களுக்கும் சிவபெருமான் அருள் செய்தார். அது அண்ணாமலை படியத்துல அழகா சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். இந்த 3 முனிவருக்கு 3 அசுரர்களுக்கு அருள் செய்தார். ஏன்னா அவங்க அருள் செஞ்சதுனால முனிவர்னே வருது. 3 அசுரர்கள் இப்ப என்னதான் ஆயிட்டாங்க, துவாரபாலகர் இருவராகவும் குடமுலா நந்தியாகவும் ஆகினார். அப்ப சிவபெருமான் நேசிச்சாரு. 3 புறமும் எரிந்தது, கண் சிவந்தது, 3 புறமும் எரிந்தது. வம்பு நல் கொன்றையினானும் சாமி கொன்றை இருந்தது. சாமி என்ன நினைச்சிருப்பாரு, கொன்றை மலரை சூடிய பெருமான். கொன்றை மலர் வந்து பிரணவ புஷ்பம் என்று பெயர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகை கொன்றையெல்லாம் இருக்கு. ஆனால் சிவபெருமான் சூடி இருக்க கொன்றை வந்து மாணிக்கவாசர் ஒரு இடத்துல சொல்றாரு, அது வந்து சரக்கொன்றையை தான் சொல்றாரு. மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய சரக்கொன்றையை தான் சொல்றாரு. சரி மற்ற கொன்றை கிடைக்கா, அதையும் வைக்கலாம். வாகை கொன்றை கிடைக்கதா வைக்கலாம், சிகப்பா இருக்கும். கொன்றை மலர் எதுனாலும் சுவாமி சாமி. ஆனா அதுல சிறப்பு எதுன்னா மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய சரக்கொன்றை ரொம்ப சிறப்புடையது. அப்படி வம்பு நல் கொன்றையினான் கன்னி வாட்டம் எய்த அம்பர ஈருரையான் அம்பாலே நடுனான். அந்த யானையுடைய தொலியை உரிக்கும் போது அம்பாலே பாருங்க, வாட்கண்ணி வாட்டமதெய்த அம்பாள் வந்து நடுங்கினாங்களாம், வாட்டம் எய்தினார்களாம். அப்பொழுது அம்பர ஈருயினானும் ஆரூரம் வந்து அம்மானே அப்படின்னாரு. அப்ப சாமி அந்த வலுவூரில் போய் சென்று அந்த அவர்கள் ஏவி விட்ட அந்த தாருகாவனத்து முனிவர்கள் ஏவி விட்ட அந்த யானையை அப்படி தொலியை உரிச்சு அவன் போர்வையாக போத்தினான். அம்பாலே நடுங்கினார்கள் என்று அந்த அப்பர் சுவாமியோட பாடல்ல சொல்றாரு. அந்த ஒவ்வொரு பதியத்துல நிறைய பதியத்துல சொல்றாரு. வடித்த தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேலம் முறித்து உமை அஞ்ச கண்டு ஒன்திரு மணிவாய் வில்லச் சிரித்தருள் செய்தார் திரு சேரை சென்னறி செல்வராரே என்று அந்த திருச்சேரை பதியத்துல சொல்றாரு. பிரித்த பல்கதிர்கொள் சூளம் வெடித்த தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேலம் முறித்து, வேலம்னா யானையை உரித்து, உமை அஞ்ச கண்டு அந்த வேலத்தை உரிக்கும் போது உமையை அஞ்சினார். உமை அஞ்ச கண்டு இன்னைக்கு வச்சோம். உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வில்லச் சிரித்தருள் செய்தார் திருச்சேரி சின்னரி. அந்த நேரத்துல சுவாமி புன்னகை பூத்தார். அவங்க என்ன ஆனாங்க, யானையுடைய துணியை சுவாமி வச்சு. சில இடத்துல வந்து சுவாமி லேச சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ யுகங்கள்லாம் தோன்றி மறைஞ்சிருமா சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துல. இப்ப சாமி சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ யுகம் தோன்றி மறையுது அப்படின்னா நாம வாழ்ற 100 வருஷ வாழ்க்கை எத்தனை செகண்ட்ல போகும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிரிக்கிற நேரத்துல புன்னகை புகுத்துற நேரத்துல இப்ப 4 யுகம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 ஒவ்வொன்றும் முடிஞ்சு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி எண்ணில்லாத யுகங்கள் எல்லாம் சாமி சிரிக்கிற நேரத்துல அழியுது அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் 100 வயசு வரைக்கும் இப்பதாங்க எனக்கு 25 ஆகுது. ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு இப்பதாங்க 45 ஆகுது, இப்பதாங்க எனக்கு 60 ஆகுது. அடுத்த நொடி நடக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போதே சிவபெருமான் என்ன பண்ணிடணும், நல்லா வழிபாடு செஞ்சு வச்சு. அது இன்னைக்கு புண்ணிய காலம். சிவபெருமானுடைய புகழ காதால சிவபெருமான்னு சொல்லும் போதே நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகணும், மயிர் கூச்செறிய வேண்டும். சாமி மேல அன்பு இருந்தா நமக்கு கண்டிப்பா மயிர் கூச்செறி.
சிவபெருமான் பேரை கேட்டாலே நமக்கு வரும். வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணார் பெருமானே என கேட்டு கேட்டு நெஞ்சாய் பள்ளம்தான் ஒரு புனையின் கீழ்மேலாக பதைத்துருவம் அவர் நிற்க என ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் முருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா. சாமி நினைஞ்சு நினைஞ்சு கண்ணீர் வந்து, அதாவது என்னங்கள சிவ பூஜை பண்றவங்க வீட்டுல வெளியில ஆறு ஓடணுமா. என்ன தெரியுமா? கண்ணீர் ஆறு ஓடணுமா. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது சிவ பூஜை பண்றவங்க வீட்டுல வெளியில ஆறு ஓடணும்ப்பா அப்படின்னாங்க. ஆறு என்ன ஆறா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்ணீர் ஆறு ஓடணுமா. அந்த அளவுக்கு உருகி சிவ பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. நமக்கு வருதா கண்ணீர்? அடிச்சு போட்டு சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. சாமிகிட்ட தான் சிவபெருமான் தான் அருள் செய்யணும், நமக்கு வராது. சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணா சாமி வர வச்சிருவாரு. ரெண்டாவது, உங்களுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் நீங்க நினைக்கணும். நினைச்சா ஆறா ஓடும், தண்ணியா ஓடும். அப்போ சாமியில் அப்படிதான் இருப்பாராம். எந்த நேரமும் சிவபெருமான் உபகாரத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். ஞானிகள்லாம் அதை நினைக்கிறது அவங்களுக்கு கண்ணீர் வருது. நாம இறைவனை மறக்க மறக்கதான் நமக்கு கண்ணீரே வர மாட்டேங்குது. அப்படியே இருக்கு. நினைக்கணும், எந்த நேரமும் சுவாமியை நினைத்து கொண்டே இருக்கணும். அதான் மிகவே நினைவுங்கள் மிக்க எல்லாம் போக விடுமீன்கள். மற்றதெல்லாம் எதுக்கு? ஏதாவது கூட வரப்போதா? தாய் தந்தையார் கூட வரப்போறாங்களா? மனைவி மக்கள் கூட வரப்போறாங்களா? பிள்ளைகள் கூட வரப்போறாங்களா? எதுவுமே நிலையில்லாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நாம் எதுலதான் பற்று வச்சிருக்கோம்? பிள்ளைகள் மேலையும், கணவனார் மேலையும், இந்த உலகத்து மேலையும், பொருட்கள் மேலையும், எல்லாத்துலயும் பற்று வச்சு. சாமியை தவிர மற்ற எல்லாத்துலயும் பற்று இருக்கு. ஆனா மெயினா எதுல வரணும் பற்று? சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் பற்று இருக்கணும். மற்றதெல்லாம் அதுக்காக மற்றவங்ககிட்ட வைக்கிறது பாசம், இறைவன்கிட்ட வைக்கிறது பற்று. அதுவும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றான் மேல பற்று வைக்கணும். எல்லா பற்றும் உள்ளவங்க மேல பற்று வச்சுக்க கூடாது. அது நிலை இல்லாத பற்று. பற்றுதல்னா வேற ஒன்றும் இல்லை, ஒன்றுதல்னு அர்த்தம். நமக்கு இவங்க தான் எல்லாமே, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நம்பி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம நம்புற ஒரே ஆள் யாராத்தான் இருக்கணும்? சிவபெருமானத்தான் இருக்கும். அங்கதான் பற்றுதல் இருக்கும். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, வம்புனல் கொன்றையினானும் வாட்கண்ணி வாட்டம் அது இத அம்பர ஈரூரினானும் ஆரூரம் வந்து அம்மானே என்று. அப்ப தொழில் உரிக்கும்போது அம்பாலே நடுங்கினார்கள் என்றா, அப்ப சுவாமி எப்படி உரிச்சிருப்பாரு பாருங்க. ஆனா எல்லாத்துக்கும் அருள் செஞ்சாரு, அது வேற விஷயம். யானைக்கு அருள் செஞ்சாரு, பாம்புக்கு அருள் செஞ்சாரு, புலிக்கு அருள் செஞ்சாரு, எல்லாத்தையும் அருள் செஞ்சு அதை இடுப்புல அணிந்து கொண்டார். பாம்பை கழுத்தில் சுற்றி கொண்டார். இதை போர்வையாக போத்தினார். எல்லா பேருக்கும் அருள் செய்த பெருமான். எந்த உயிரையும் அழிக்க வேண்டும் என்கிறது சிவபெருமானுடைய நோக்கம் அல்ல. எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்கிறதா சுவாமியோட நோக்கம். சரி, அப்படி அம்பர ஈருயிரானும் அப்படிப்பட்ட பெருமான் ஆரூரில் அமர்ந்து அருள் செய்கின்ற பெருமான் அப்படின்னு இந்த பாட்டுல யார் சொல்றா? நமது அப்ப சுவாமி சொல்றார். இப்ப நம்ம கதைக்குள்ள போகிறோம். இமயராஜனுக்கு வரமளித்த லீலை. இந்த இமயராஜன்னா யாரு அப்படின்னா, பர்வதராஜன் தான் இமயராஜன் அர்த்தம். இமயமலையை ஆண்ட மன்னன் யாரு? பர்வதராஜன். அவன் தான் இமயராஜன். இமயமலையை ஆண்டதுனால இமயராஜன் என்று இந்த இடத்துல வரும். இத நமது அருணைநாதனும் பாடுவார். அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இமவான் மகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலாம்பர். இமவான் மகன் தனக்கு இளையோனே அப்படின்னா இமவானுடைய மகளாக வரக்கூடிய பார்வதி தேவிக்கு மகனாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இமயமலைக்கு ராஜன் யாருன்னா இமயராஜன். அதான் பர்வதராஜன். பர்வதராஜனுடைய மகள் பேர் என்ன பேரு? பார்வதி தேவி. பார்வதி தேவி தான் சிவபெருமான் மனம் முடிக்க மண்ணுலகத்துக்கு வந்தார். இமயமலை எப்படி இருக்குங்கிறீங்க? நீங்க போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் மலைகள். நீங்க அடிவாரத்துல இருந்து ரிஷிகேஷுக்கு போயிட்டீங்கன்னா, ரிஷிகேஷுக்கு ஹரித்வார் போயிட்டீங்கன்னா, அங்க இருந்து வண்டி பிடிச்சி போனோம்னா ஒரு 100 மலை கிடக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு ஒரு 100 மலை போய்கிட்டே இருக்கணும். 250 கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் ஒரு இடம் வரும், யமுனோத்திரின்னு ஒரு இடம் வரும். அங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் அடுத்து ஒரு 100 மலை வண்டியிலே போகணும். ஒவ்வொரு மலையும் சுத்தி 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 போய்கிட்டே இருக்கும் வண்டி.
ஒவ்வொன்றும் ஒரு 100 மலை தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரு 100 மலை, அவ்வளவு மலைகள். அப்ப இமயமலை எவ்வளவு பெருசு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம இருக்கிற மலைக்கும் அங்க இருக்கிற மலைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தொடர் அப்படியே இமயமலை தொடர் அப்படியே ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட எண்ணில்லாத மலைகள், எண்ண முடியாத அளவுக்கு மலைகள் இருக்கு. நம்மளால எண்ணவே முடியாது. அப்படி மலைகள் எல்லாம் எங்க இருக்கு? இமயமலையில இருக்கு. அதை ஆளக்கூடிய இமயராஜன் எல்லா ஜீவன்களுக்கும் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய திருவாரூரில் கைலாசபதி ஆகிய பரமேஸ்வரன் தியாகராஜர் வடிவத்தோடு விளங்கி வருகையில் பார்வதி தேவியானவள் கமலநாயகி என்னும் பெயரோடு அழகிய ஒரு பெண் வடிவம் கொண்டு கமலாலயத்தின் கரையில் பரமேஸ்வரன் தன்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் புரிய தொடங்கினார்கள். இப்ப இது எங்க நடக்கும் அப்படின்னா, பர்வதராஜனுக்கு மகளா யாரு தோன்றினால்? பார்வதி தேவி தோன்றினார். அப்பொழுது சிவபெருமான் இந்த நகரத்தை, திருவாரூர் நகரத்தை உருவாக்கி இங்கே இருக்கும்போது அம்பாள் சாமி எவ்வுருவம் எடுக்கிறாரோ அந்த உருவமே உருவமாய் நிற்பல் யாரு? கன்னி. கன்னி ஆகிய உமையம்மை. சிவபெருமான் எந்த உருவம் இருக்கிறாரோ அந்த உருவம் அம்பாள் எடுத்துருவாங்க. இப்ப சாமி திருவாரூர் வந்தான்னா அம்பாள் எங்கதான் வருவாங்க? திருவாரூருக்கு தான் வருவாங்க. ஈசன் எவ்வளியோ அவ்வளியே நிற்பல் யாரு? உமை. இப்ப சாமி வேடுவனா வந்தாரு. யாருக்கு? அர்ஜுனனா இருக்கும்போது அவர் அம்பு எய்தும் போது சாமி வேடுவனாக வந்தார். அப்ப அம்மாளும் வேடு வச்சியாக வந்தார். வேடு வச்சு பாத பத்மம் மீது சிச்சை முடிதோயன் கூட அன்னை சொல்றாரு. இப்படி வேடனை வந்தா சுவாமி வேடு வச்சியா, அம்பாள் வேடு வச்சியா வந்துருவாங்க. அதே மாதிரி சுவாமி திருவாரூருக்கு தியாகராஜர் வந்தாலும் அம்பாள் கமலநாயகியாக எங்க வர்றாங்க? இங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா சாமியை விட்டு அம்பாள் என்ன செய்ய மாட்டாங்க? நீங்க இருக்க மாட்டாங்க. அம்பாள் எப்பயுமே பிரிவு கிடையாது சுவாமிகிட்ட இருந்து. அது விட்டு நீங்கா சக்தின்னு பேரு. அப்ப சாமி திருவாரூர்ல தியாகராஜரா இருந்தா அங்க அம்பாள் கமலநாயகி வரணும்ல. அப்ப அவங்க தவம் செஞ்ச இடம் எதுன்னா இங்க வந்துதான் கமலநாயகியாக அந்த கரையில தவம் செய்து கொண்டிருக்கின்றார். எதுக்காக அம்பாள் தவம் செய்யறாங்க? சிவபெருமான் தன்னை மனம் புரிய வேண்டும் என்று. அம்பாளுக்கு தெரியுமா? தெரியாதா? அம்பாளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம் போன்ற ஆன்மாக்களுக்காக தான் உமையம்மை இங்கே தவம் செய்வதும், அதே மாதிரி சிவபெருமான் திருமணம் முடிப்பதும் எல்லாமே யாருக்காகன்னா இந்த உயிர்களுக்காக என்பதை நாம் மறந்துடும். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது எண்ணெயில் உலகறிய தீவேறாது ஒளித்தனில் உலகனைத்தும் கலைநவென்ற பொருட்கள் எல்லாம் கலங்கிடும்கான் சாலலோ. யார் சொல்றா? மாணிக்கவாசகர். சிவபெருமான் அப்படியே அம்பாளை பிடித்து நெருப்பை வலம் வரவில்லை என்றால், திருமணம் முடித்து காட்டவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு உயிர் என்ன செய்யாதான்? இந்த நிலையாக வாழ முடியாதான். கலைநவென்ற பொருட்கள் எல்லாம் கலைங்கிடும் கான் சாலலும். எல்லாரும் தற்கொலை பண்ண வேண்டியதான். திருமணம்னு ஒண்ணு வைக்கலன்னா ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துல வாழ முடியலப்பா அப்படின்னு எல்லாம் என்ன செய்ய வேண்டியதுதான்? தற்கொலை பண்ண. சாமி பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் எல்லாம். இப்ப ஒரு ரூல்ஸ் சொல்லியாச்சுன்னா முதல்ல யார் ஃபாலோ பண்ணணும்னா இந்த ரூல்ஸ் சொல்றாங்க பாருங்க, அவங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். அப்படி சிவபெருமான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண சொல்றாரோ அதை அத்தனையுமே சிவபெருமான் செய்து காண்பித்தார். குரு இல்லாம திருவருளை அடைய முடியாது அப்படிங்கிறத சிவபெருமானே தனக்குத்தானே மகனாகி முருகப்பெருமானா இருந்து சாமி காட்டினார். நம்ம எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். நாம முதல்ல என்ன செய்யணும்? குருவர் பெறுவோம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானாக ஆகி தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டார் சிவபெருமான். இப்படி எல்லாமே அது மாதிரி ஒரு ஆண் இல்லாத வீட்டுல பெண் போகக்கூடாது, பெண் ஆண் இல்லாத வீட்டுல ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாது? உள்ள போகக்கூடாதுங்கிறத சிறுத்தொண்டாயினார் வரலாறுல அழகா சுவாமி எடுத்துக்காட்டுறார். சாமி வந்தார். உன் வீட்டுக்காரர் எங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. வெளியில போயிருக்காங்க ஐயா. நீங்க உள்ள வாங்க, அமுத எடுக்க உள்ள வாங்க அப்படின்னாங்க. இல்ல இல்ல, உன் கணவர் வந்தது நான் ஊர் எல்லையில இருக்கேன், வர சொல்லு. இப்ப நாங்க போயிட்டு வந்தோம் செங்காட்டங்குடி. சாமி அங்க அமர்ந்து வெயிட் பண்ண இடத்துலலாம் அங்க கோயில் அவ்வளவு அற்புதமா இருக்கு. முடிந்த அளவுக்கு அப்படி ஏதாவது நீங்க கொடுக்கணும், வெளியில இருந்தா கொடுக்கணும். குடும்பம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப கண்ணியமா இருக்கணும். அடியார்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப எப்படி இருக்கணும்? கண்ணியமா. ஏன்னா இதெல்லாம் சாமி எடுத்து காட்டுறாரு. அடியார்கள்லாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று.
அந்த நியமிச்ச அந்த நீதியை சிவபெருமான் மீறல. அதுதான் இப்ப காசிக்கு இறந்தவனுக்குலாம் முக்தி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி சரியா வரும்? இறந்தவனுக்குலாம் முக்தியா? அப்ப சுவாமி என்ன செய்யறாரு? சிவபெருமான் தான் வகுத்து வச்சிருக்காரு, குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி வச்ச சுவாமி என்ன செய்யறாரு? அத்தனை ஆன்மாக்களுக்கும், அங்க இறந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே என்ன செய்யறாரு? உபதேசம் பண்ணி தான் மோட்சம் கொடுக்குறாரு. குருவா இருந்துதான் மோட்சம் கொடுக்குறாரு. ஏன்னா நீ நியமிச்ச விதி ஏறது, சுவாமி விதிச்ச விதியை சுவாமி மீற மாட்டார். அதனாலதான் உருவராதென்று தன் எல்லை விட்டத்திற்குள் உற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாட்டி உம்பருவம் விஸ்வபதி வந்து ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர் அப்படின்னு பாடல் நம்ம சொல்லுவாங்க. அப்ப சிவபெருமானை உபதேசம் பண்ணி என்ன செய்யறாரு? அந்த ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறாரு. இதை ஒருத்தர் நேர்லயே பார்த்தாரு. சிவபெருமான் ஒவ்வொரு ஆளுக்கும் உபதேசம் பண்ணி பண்ணி மோட்சத்தை கொடுக்கறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசிக்கு போயிருக்காரு. போய் ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படி கிடைத்தறத அவர் சாமி அவர் காமிக்கிட்டாரு பாருங்க. அதைத்தான் பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. சாமி இப்படி அம்பாள் வந்து மடியில கிடத்தி இலைப்பாட்டுறாங்களாம் அந்த உயிரை. சாமி விஸ்வநாதர் வந்து ஒருவர் செவியினால் அந்த பிரம்ம மந்திரத்தை உபதேசம் செஞ்சு மோட்சத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பாடல் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம மானுட சட்டை தாங்கி வந்து சிவபெருமான் குருவாக வருவார். நம் போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கெல்லாம் சிவபெருமான் எப்படி வருவாரு? மானுட சட்டை தாங்கி வந்துதான் அருள் செய்வார். பிரளயகலர் ஆன்மாக்களுக்கு மான்மடு தாங்கி வந்து அருள் செய்வார். சுத்தமாயா போனத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு, விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் அறிவோடு அறிவாக கலந்து நேரடியாக உபதேசம் செய்வார். புரிஞ்சுச்சா? விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு அறிவோடு அறிவாக இருந்து நேரடியாக உபதேசம், பிரளய கலர் ஆன்மாக்களுக்கு மான்மடு தாங்கி வந்து உபதேசம், நம்ம போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி வந்துதான் உபதேசம். அப்ப நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் நம்ம எப்படி பார்க்கணும்? சிவபெருமானாக பார்க்கணும். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி தவம் இயற்றினார்கள் உமையம்மை. எங்க வந்து திருவாரூர் நகரை வந்து அடைந்து. அப்ப இமயராஜன் திருவாரூர் நகரை அடைந்து தியாகராஜனை வாடிய முகத்துடன் பணிந்து போற்றி அஞ்சலி செய்து, இப்ப அங்க இருந்து இமயமலையில இருந்து யார் வந்துட்டா? இமயராஜன் வந்துட்டான். இப்ப அம்பாள் வந்து இங்க கமல நாயகியாக வந்து இங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிவபெருமான் திருவாரூர் தியாகராஜராக இங்கே வந்திருக்கின்றார். இப்ப 2 பேருக்கும் திருமணம் நடக்கணும். இப்ப மகளாக யார் இருக்கா? அம்பாள் இருக்காங்க. எங்க வந்து தவம் செய்யறாங்க? திருவாரூர்ல தவம் செய்யறாங்க. இப்ப சாமிகிட்ட வந்து முறையிடுறாரு. என்ன முறையிடுறாரு அப்படின்னா, திருவாரூர் வந்தாச்சு. இப்ப தியாகராஜ பெருமான வாடிய முகத்தோடு முதல் போட்டுறாரு, அஞ்சலி செய்கின்றார். திரிலோக நாதா சங்கரா சர்வேஸ்வரா என்ற விண்ணப்பத்தை கருணையோடு என்ன செய்யறாரு? அவரை நோக்கி சுவாமியை போட்டி அர்ச்சனை செய்கின்றார். யாரு? இமயராஜன். எப்பயும் சிவருமனை பார்த்ததான் நீங்க என்ன செய்வீங்க? சிவருமன் உங்க கணக்கு தெரிஞ்சுட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை போட்டுருவீங்களா போட்ட மாட்டீங்களா? கண்டிப்பா. இப்ப திருக்கோயிலுக்கு வந்துட்டீங்க, சாமியை பார்த்துட்டீங்க, என்ன செய்வீங்க? போற்றணும். சாமியை பார்த்தாச்சுன்னா போற்றி வழிபாடு செய்யணும். ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் எண்ணெய் கொண்டாய் போற்றி அப்படின்னு ஒன்று. அது மாதிரி சிவ பூஜை பண்றவங்கன்னா ஒரு 1008 அர்ச்சனையை கண்டிப்பா என்ன செய்யணும்? சரி சாமி பண்ணணும். அப்படின்னு அன்னைக்கு 1008 பண்ணலாம்னு நினைச்சேன். 308 தான் வந்துச்சு. அது கூட எல்லாம் அவசரம்ட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நிப்பாட்டி முடிஞ்ச அளவுக்கு சாமியை இந்த பிறவி நமக்கு நல்லா கிடைச்சிருக்கு. நல்லா கூட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பண்ணுவோம் சாமிக்கு. நல்லா அர்ச்சனை கூட 2 அர்ச்சனை பண்ணுவோம். வெறும் 8 போட்டியோட முடிச்சிடாம நிறைய பேர் இப்ப சுத்தமா வழிபாடு பண்றவங்க என்ன செய்யணும்? ஒரு 8 அர்ச்சனையாவது பண்ணணும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பிறக்கு மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி. 8 போட்டியாவது என்ன செய்யணும்? சொல்லணும். சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ஊட்டணும். நம்ம நல்லா சாப்பிட்றோம்ல, 3 வேளை சாப்பிட்றோம்ல, சாமிக்கு என்ன செய்யணும்? சாமிக்கு நெய்வேத்தியம் ஊட்டணும். சாமிக்கு பூஜை பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு நியதி வச்சுக்கிடணும். பூஜை செய்யாம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. காலையில அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். நாம எப்படி 3 வேளை கரெக்டா 8 மணி ஆயிடுச்சுன்னா இங்க வயிறு கொண்டாங்குது. என்ன கரெக்டா என்ன செஞ்சிடணும்? மதியம் 1 மணி ஆயிடுச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிரு. இரவு 9 மணி ஆயிடுச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சு. இதே போல நாம் எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே போல சிவபெருமானுக்கு என்ன செய்யணும்? 3 வேளை இறைவனுக்கு ஊட்ட. இப்போ சிவபூஜை பண்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா காலையில முதல்ல உணவு ஊட்டுவாங்க. ஊட்டிட்டு மீதி 2 வேளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? சாமி கிட்ட, சாமி நாங்க வேலைக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வாப்பா அப்படின்னு.
மதியம் வந்து பண்ண முடியாது. சரி, இரவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேலை விட்டு வர்றதே 9 மணிக்கு தான் வரேன். அப்படியா, சரி வேற என்ன பூஜை செய்யணும்? அந்த 2வது காலத்தையும் 3வது கால பூசைய நீ போய் ஏத்துக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டு மறுபடியும் ஒருக்கா என்ன செய்யணும்? சாமிக்கு நிவேதனத்தை. இப்படிதான் நாங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது காலத்துக்கும் 3வது சிவபூஜை பண்றவங்க 3 காலம் பூஜை பண்ணணும். காலை, மதியம், இரவு 3 வேளையும் பண்ணணும். நான் வேலையை சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி நினைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு, நாம் அதை பயன்படுத்தலாம். அதுதான் உண்மை. என்ன வேலையா இருந்தாலும் பண்ணலாம். பண்ண நினைச்சு என்ன செய்யலாம்? காலை, மதியம், இரவு பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அதை கூட பண்ண முடியாது. ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு வேலையாவது என்ன செய்யணும்? சாமிக்கு நல்லா அர்ச்சித்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தோத்திரங்கள் செய்து நல்லா வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நேரத்திலையும் சிவபெருமானை பூசிக்கணும். அதாவது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு திருமுறைகள் பாடல் படிக்கணும். சாமி நீங்க திருமுறை பாடல் படிச்சு நீங்க செய்யும் போது சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அபிஷேகம் பண்ணும்போது என்ன பாட்டு படிக்கணும்? சிவபுராணம் பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நமச்சிவாய வாழ்க. அந்த அலங்காரம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அது அப்படின்னு ஓர்வ என்ன படிக்கிறது. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணும்போது வேற்றாகி வெண்ணாகி ரெண்டாகி போச்சு. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அதே மாதிரி தில்லை வளர்ந்தனதை விட்டுறக்கூடாது. தில்லை வளர்ந்தன பாடு பாடிக்கணும். அதே மாதிரி பூஜையில வந்து குருவை நினைக்கணும், அடியார்கள் நினைக்கணும், சாமி நினைக்கணும். 3 வழிபாடும் அதுல பண்ணணும். நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதரை பக்கத்துல அந்த படத்தை நம்ம என்ன செய்யணும்? வைத்து அவர்களுக்கு 2 பூ போடணும். அதே மாதிரி சங்க வழிபாடுக்கு அடியார் 4 பெருமக்கள் இருக்கணும், குரு இருக்கணும், லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். இது 3ஐயுமே விடாம என்ன செய்யணும்? அடியார்கள் வழிபாடு செய்யும் போது தில்லை வளர்ந்தனர் பாடல் பாடணும். இதெல்லாம் சிவ பூஜையில் அத்தையும் நடக்கணும். எதையுமே விட்டுறக்கூடாது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா பண்ணா கூட எல்லாத்தையும் செஞ்சிடணும். சிவா சொல்லியிருக்காரு, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றதுக்குறாங்க. நேற்று ஒரு திருக்கோயிலுக்கு போயிருந்தோம். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா பார்த்தா கடைசி அந்த திருமருகள் நம்ம பேச்சு முத்து சிவா இருக்காங்கல்ல, பேச்சு முத்து சிவா, சிவா மணி ஒன்னாச்சு, ஒன்னா போகுது, நடத்தாட்டி போகல அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன், நம்ம நம்பிக்கையோட போனா சிவபெருமான் நமக்காக உட்காந்துருக்காரு. வெயிட் பண்ணி கண்டிப்பா பாருங்களேன், இது நடக்குதா இல்லையா நம்ம, அதாவது முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா, சரி வாங்க போவோம் அப்படின்னு போனோம். கரெக்டா சாமி எல்லா இடத்துலையுமே உச்சிக்கலாம். போற இடத்துல எல்லாம் உச்சிக்கலாம். திருப்புகழுக்கு போனோம், அங்க உச்சிக்கலாம். அங்க முடிச்சது அடுத்த கோயில் பூட்டிடுவாங்களோ அப்படின்னு அங்க போனோம், அங்க உச்சிக்கலாம் போச்சு. எந்த ஒரு திருப்புகழூருக்கு அடுத்து எங்க போனோம்? செங்காட்டங்குடி, அங்க கரெக்டா உச்சிக்கலாம். அங்க முடிச்சு அடுத்த கோயில் பூட்டிடுவாங்க, அங்க போறோம், அங்க உச்சிக்கலாம். அவங்க வாங்க வாங்க ஐயர் வரவழைக்காங்க. உண்மையிலே அது ஐயர் கிடையாது, உண்மையிலேயே சிவபெருமான்ல வாங்கப்போ வாங்க வாங்க கூப்பிட்டு எல்லாம் சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து நல்லா சாமி எல்லாம் பெரிய சாமி திருமருகல்ல கர்ணிமா கடல். அதே மாதிரி அந்த தேரோட்டமும் ரொம்ப அற்புதம். பக்கத்துல போய் பார்க்க ஒரு பெரிய பாக்கியம் எல்லாத்துக்குமே. எல்லாம் உன்னோடதான் போனோம். ஆனா உள்ள போனது எல்லாம் ஐயர் முதலே சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் நடக்கும் தேரோட்டத்துல, இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். உள்ள போய் எல்லாம் மாறிடுவாங்க. எங்க போறோம்னு இங்க வந்திருக்கான்னு இடத்த சொல்லியாச்சு. எல்லாம் கரெக்டா வந்துட்டாங்க. 12 மணி சொன்னா 1 மணிக்கு வந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். தேரோட்டத்துல இப்படிதான் நடக்கும். நான் பொத்தி பொத்தி கூட்டு போறேன் ஒவ்வொரு ஆளையும். கவனம், ரொம்ப கவனங்க போயா அப்படின்ட்டு எல்லாரும் ஆளாளுக்கு எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் கூட ஒரு 4 பேர் நமக்கு பக்கத்துல இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. சரி எங்க இருந்தாலும் வரட்டும் அப்படின்ட்டு போயாச்சு. நல்லா நடக்க வச்சு. ஆமா, திருவாரூர்ல எப்படித்தான், அதே மாதிரி சிதம்பரத்துல அப்படித்தான் நடக்கு. சரி ரைட். இல்ல அதுக்குத்தான் முதல்ல இந்த இடத்துக்கு வாங்கன்னு கேட்டோம்னா எல்லாம் அங்கங்க போறவங்க போயிட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சரி, அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரசாதம் நல்லா சிறப்பாக வழங்கப்பட்டது. சிதம்பரம் பொன்னம்பலம் சாமி ரொம்ப அற்புதம். அது இன்னொன்று மூளை வரை வெளியில் வந்துடுறாரு. அது எவ்வளோ பெரிய சிறப்பு. எந்த ஊர்லேயும் அப்படி ஒரு சிறப்பு கிடையாது. சிதம்பரத்தில் மட்டும்தான் மூளை வரை வெளியில் வந்துடுவார் நடராஜ பெருமான். பொன்னம்பலத்தில் ஆளக்கூடிய பெருமான் நேர வெளியும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நாங்கள் ஆதி மூலநாதரை பார்த்தோம். நைட்டு உண்டு. சாமிக்கு தேர்லேருந்து இறக்குனதும் விடிய விடிய அபிஷேகம். அதை நம்ம பார்க்கவே முடியல. அடுத்த தடவை போயிடும். 2 நாள் தங்கி இருந்து மூலவர் நடராஜ பெருமானை நேர தேர் கொண்டு வந்துடும். சிதம்பரத்துல மூலவர் நடராஜ பெருமான், அதனால மூலவரே கொண்டு வந்துடுறாங்க. சரி,
அப்படி சாமியிடம் அவன் விண்ணப்பம் செய்தார் நமது பர்வத ராஜனாக விளங்கக்கூடிய இமயராஜன். வெள்ளையங்கிரியை துறந்து இந்த புண்ணியபுரிக்கு தேவரீர் வந்து தோன்றியது கைலாச பர்வதமே பாழாகிவிட்டது. பெருமானே போதும், தேவர்கள், யஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், முனிவர்கள் ஆகிய இவர்களுடைய சஞ்சாரம் குறைந்து விட்டது. ஏன்னா சாமி எங்க வந்தாலும் எல்லாரும் எங்க வந்துருவாங்க? முனிவர்கள், ரிஷிகள்லாம் எங்க சிவபெருமானை பார்க்க இங்க வந்துட்டாங்களா? போன வரலாறுல பார்த்தோம்னா எல்லாருமே திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார்கள். அத சொல்றேன். எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால கைலாய மலையே பாழாகி ஒருத்தருமே இல்லாம இருக்கு சாமி. அதனால நீங்கள் வர வேண்டும் என்று அவர் வந்து விண்ணப்பம் செய்கின்றார். இதுவரையும் தவம் செய்ததற்கு ஏற்ற இடம் என்று பெயர் பெற்ற இமாலய சார்பை அடைந்த ரிஷிகளும் இங்கே வந்து ஆச்சிரமத்தை அமைத்துக் கொண்டு விளங்குகின்றார்கள். எல்லாருமே அங்கிருந்து வந்து இங்க வந்து ஆச்சிரமத்தை அமைத்து திருவாரூர்ல வந்து பெருமானை பார்க்க வேண்டும் என்று யஷர்களும், முனிவர்களும், தேவர்களும், ஞானிகளும் எல்லாரும் வந்து பர்ணசாலை அமைத்து அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க? திருவாரூர்ல வந்து பூஜை செய்து கொண்டு தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றார். இப்ப இத்தகைய புண்ணிய தலத்தை அடைந்து விளங்கும் தேவரது சம்பந்தத்தை விரும்பிய என் புத்திரியாக விளங்கக்கூடிய பார்வதி கமலாலயத்தின் கரையில் ஒரு பர்ணசாலையை அமைத்துக் கொண்டு கமலநாயகி என்னும் பெயருடன் உம்மை குறித்து தவம் செய்கின்றார் அப்படின்னு சாமிகிட்ட சொல்றாரு. யார் சொல்றா? இமயராஜன் சொல்றார். மென்மையான வெண்பட்டுக்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இடையில் மர உரியை உடுத்தி வெயிலையும் மழையையும் பொறுத்து தன் மனதை உமது சரங்களிலே நிறுத்தி விட்டாள். இப்ப எல்லாத்தையும் இப்ப தவம் செய்யறவங்க எதையுமே விரும்பக்கூடாது. இப்ப அதுதான் இப்ப அவங்க எப்படி தவம் செய்யறாங்க அப்படிங்கிறத நிறைய சொல்றாரு நமது இமயராஜ். மனதை ஒருநிலைப்படுத்தணும். அது ரொம்ப கட்டுப்பாடு வேணும். தவம் செய்யறவங்களுக்கு மெயினா என்னன்னா மனம் அடங்கணும். மனம் அடங்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இறைவனோடு நீங்க ஒன்றணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மனம் அடங்குறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணாம நான் போய் தவம் செய்கின்றேன் அப்படின்னு நீங்க போய் தவம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் இந்த கலியுகத்துல முக்கியமா நீங்க பூஜை ரூம்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்க மனமானது வெளியில தான் போகும். நெசமாதான். அதுக்கு தான் நமக்கு அனுஷ்டானங்கள்ல பிராணாயாமம் என்று ஒன்று வைத்தார்கள். பிராணாயாமம் செய்யாம மனம் அடங்காது. யோகத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா எது? பிராணாயாமம். அது மாதிரி முதல்ல நல்ல மூச்சு இழுத்து வலது நாசி வழியா விடணும். முதல்ல இடது நாசி வழியா இழுத்து வலது நாசியை விடணும். அப்புறம் வலது நாசியை இழுத்து இடது நாசி வழியா விடணும். அதே மாதிரி ஒரு மந்திரத்தை இடது நாசி முதல் எது செஞ்சாலும் இடது நாசி வழியா தான் செய்யணும். இடது நாசி வழியாக ஒரு மந்திரத்தை இழுத்து 4 மந்திரம் உள்ள மூச்சை அடக்கி நிப்பாட்டி 2 மந்திரத்தை வலது நாசி வழியாக வெளியே விடணும். பூரகம், ரேசகம், கும்பகம் இருக்கு. உள்ளே இழுத்தல், மூச்சை நிப்பாட்டுதல், அதுக்கப்புறம் வெளியே விடுதல். அதே மாதிரி இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியா ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4 மந்திரம் உள்ள நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளியே. இந்த 4 மந்திரத்தை சொல்லி உள்ள நிப்பாட்டும் போது அந்த நேரத்துல சிவபெருமானை நீங்க நினைக்கணும். அந்த மூச்சை நிப்பாட்டுற நேரத்துல நீங்க வேற உலகத்தை நினைச்சீங்கன்னா உலக சிந்தனை தான் வரும். நீ சிவபெருமான அந்த நேரத்துல மூச்சை அடக்கி நிப்பாட்டிட்டீங்கன்னா, மூச்சை அடக்கி சுவாமியை சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனமானது வெளியில போகாது. மனம் அடங்கி உங்களுக்குள்ளதான் இருக்கும். சுவாமியை தவிர வேற எதையும் சிந்திக்காது. கடன்காரன் வரமாட்டான், பால்காரன் வரமாட்டான், யாருமே எங்க கடவுள வரமாட்டாங்க. அதை தவிர வேற எதுவே நீங்க சிந்திக்க மாட்டீங்க. சுவாமி மட்டும்தான் இருப்பேன். ஒரு இந்த இடத்துல இந்த முத்திரை இப்படி வச்சு புருவ மத்தியில வச்சு இடது நாசி இந்த இடத்துல வலது நாசி அடைக்கிறதுக்கும் இடது நாசி அடைக்கிறதுக்கும் இந்த 2 விரல் தான் வச்சு நாம இடது நாசி வழியா ஒரு மந்திரத்தை இழுத்து அடைத்து உள்ள 4 மந்திரத்தை நிப்பாட்டி வலது நாசி வழியா, அதே மாதிரி இடது நாசி அடைச்சு வலது நாசி வழியா ஒரு மந்திரத்தை சொல்லி 4 மந்திரம் நிப்பாட்டி இடது நாசி வழியா. இப்படி செஞ்சா 2வது உங்களுக்கு இந்த மாதிரி பிராணாயாமம் செய்ய 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 உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஆயுள் நீடிக்கும். நீங்க உள்ள எந்த அளவுக்கு மூச்சை நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆயுள் கூடும். எந்த அளவுக்கு மூச்சை அப்படி விட்டீங்கன்னா ஆயுள் கம்மி. நாய்க்குலாம் ஆயுள் ரொம்ப கம்மி தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி மூச்சு விட மாதிரிங்களா? ரொம்ப இழப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குலாம் ஆயுள் ரொம்ப கம்மி. 14 ஆண்டு தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? எத்தனை? 14 ஆண்டு தானே? 14 ஆண்டு. இந்த கரெக்டா சொல்லிட்டாங்க. 14 ஆண்டு தான். இப்படி யாரு ரொம்ப மூச்சு சீக்கிரம் விடுறாங்களோ ஆயுசு ரொம்ப குறைஞ்சு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 48 தான் ஆகுது. எத்தனை வயசு? மூச்சு ரொம்ப விடுறாங்க.
பார்த்தா அப்படி ரொம்ப மூச்சு ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்காங்க. 48 வயசு ஆகுது, ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்காங்க. அப்படிதான் மூச்சை ரொம்ப என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மூச்சை நல்லா நிப்பாட்டி அது மாதிரி மூச்சு விடும்போது மெதுவாக விடணும். அப்படி செய்யக்கூடாது, அப்படி விடக்கூடாது. எப்பயுமே மூச்சு விடும்போது மெதுவாக தான் விடணும். உள்ள இழுக்கும் போது மெதுவாக இழுக்கணும், வெளியே விடும்போது மெதுவாக. அப்படி இப்படி சொல்லி சொல்லி நமக்கு ஒரே போல தெரியுது. மூச்சு தண்ணி அது குடிக்க தனியா. அப்ப மூச்சு நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டுவீங்க? அந்த நிப்பாட்டும் போது கும்பகம் பண்ணும் போது உங்க மூச்சை நிப்பாட்டி என்ன செய்யணும்? இறைவனை அந்த இடத்துல நினைத்தால் உங்களுக்கு சிந்தனை என்ன செய்யாது, வெளியில போகவே போகாது. இதை யாருங்க இப்படி சொல்லியிருக்கா பிராணாயாமம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா திருமூலதேவன் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு மந்திரம் இழுத்து 1:4:2, ஒரு மந்திரம் இழுக்க 4 மந்திரம் நிப்பாட்ட 2 மந்திரம் இழுக்க. அதே மாதிரி இடதுனா சொல்லிய இழுக்க இப்படி 2 பக்கமும் செய்யணும். ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு ஒரு பக்கம் விட்டுட்டீங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜ் கண்டிப்பா உண்டு. நல்லா மறந்துடக்கூடாது. மாத்தி செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆயிரும், கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அப்ப தக்க குருவிடம் கேட்டு உபதேசம் செய்து என்ன செஞ்சுக்கணும், பிராணாயாமம் பண்ணணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. பிராணாயாமம்லாம் குருவிடம் கேட்டு அவங்க எப்படி செய்ய சொல்றாங்களோ அந்த முறைப்படி செய்யணும். நீங்களாட்டி இஷ்டத்துக்கு சிவா சொற்பொழியில சொல்லிட்டாரு மந்திரத்தை இப்ப இழுக்க பாருங்க அப்படின்ட்டு என்ன செய்யற ஒரே இழுக்கிறாய். அதே மாதிரி நாளுக்கு நாள் ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் போது அது டபுள் மடங்கு ஆகணும். 1 2 ஆகணும், 2 மந்திரம் உள்ள இருக்கணும். 4 மந்திரம் உள்ள பாத்தீங்களா, முதல்ல 4 அப்படி டபுள் ஆகணும். எத்தனை 8, இங்க 2 சொன்னீங்களா 2 4 ஆகணும். இதே இப்படி ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா 64 கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. 64 மந்திரம் சொல்லி நம்ம உள்ள நிப்பாட்டோம்னு வச்சுக்கோங்க, உசுறு அப்படியே போயிடும். நம்ம நிப்பாட்டோம்னா ஆனா ஞானிகள் அந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அந்த 64 தடவை மூச்சை நிப்பாட்டும் போது சுவாமியை தவிர எதையும் சிந்திக்க மாட்டாங்க. ஞானிகளுடைய செயல். அப்படி அம்பாள் என்ன செய்யறாங்கன்னா கந்த மூலங்களை உண்டு மிக்க நியமத்துடன் தவம் செய்கின்றார்கள். மென்மையான வெண்பட்டுக்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாவுரியை உடுத்தி மர உரியை உடுத்துறாங்களாம். வேற எதுவும் எந்த ஆடையும் உடுத்தலையா அம்பாள், மர உரியை உடுத்தி தவம் செய்கின்றார்களாம். வெயிலையும் மழையும் பொறுத்து தன் மனதை உனது சரங்களிலே நிறுத்தி விட்டார். வெயில் அடிச்சாலும் மழை ஒழிஞ்சாலும் தவத்தை விடல அம்பாள், தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அம்பாள். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் தியானம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் அப்படின்னு இப்படிதான் நாங்க எல்லாம் என்ன செஞ்சோம், ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். என்ன நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், திருக்கோயில் போயிருந்தோம். அங்க ஆளாளுக்கு எல்லாரும் தவம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாம் கண்ணை மூடி உட்காந்துருந்தோம். எல்லாம் இப்படிதான் கண்ணை இப்படி திறந்து பாக்குறது. அவர் எந்திரிச்சாலும் எந்திரிக்கலையா இப்படிதான். திடீர்னு அப்படி தாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை லேசா விழ ஆரம்பிச்சிச்சு. அடி அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்க்க அடுத்த நிமிஷம் ஒருத்தரை ஆளை காணும். எல்லாம் மழை வச்சிருச்சு எச்சு ஓட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம தவம் எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்து, ஒரு மழை அடிச்சாலும் ஓடிடுறோம், ஒரு வெயில் அடிச்சாலும் ரொம்ப வெயில் அடிக்கி கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது போவோம் அப்படின்னு போயிடும். ஆனா கொண்ட கொள்கையில உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அவங்க தவத்தை கலைக்க மாட்டாங்க. அப்படியே நிறைய ஞானிகள்லாம் தவம். அதே மாதிரி எல்லா முனிவர்களும் பார்த்தீங்கன்னா புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்ட வானரும் எப்படி இருப்பாங்க, சுவாமியை நோக்கி தவம் செய்வாங்க. புத்து முளைச்சிருமா, மரம்லாம் முளைச்சிருமா. அவங்க தவம் செய்யறதுக்கு மேல புற்று மரம் எல்லாம் முளைச்சிடும். யாவரும் காணா மலரடிகள், அவங்களால கூட சாமி என்ன செய்ய முடியும், காண முடியலையா. அன்பு செஞ்சா காணலாம். நீங்க தவம் செய்யணும், தவத்தோடு என்ன செய்யணும், சாமி மேல அன்பு வைக்கணும். அன்பு வைத்தாதான் சாமியை பார்க்கணும். அதுவும் முக்திக்கு உழன்று முனிவர் குலாம் அணிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி சித்திக்குமா பாடி தெல்லேனம் கொட்டோமோ அப்படின்னு யார் சொல்றா, மாணிக்காசன் சொல்றாரு. அந்த அளவுக்கு எத்தனையோ பேர் பெருமானே முக்திக்கு உழன்று எத்தனையோ பேர் வாழ்றாங்க.
அந்த யானைகளுக்கெல்லாம் அருள் செஞ்சிருக்கேன். எனக்கு எந்த தகுதி இல்லை சாமி, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை, பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிறை, சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை. நான் எதுவுமே செய்யலை, எனக்கு நல்லாவே தெரியுது சாமி அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. எனக்கு எந்த தகுதி இல்லை, ஆனாலும் சிவபெருமான் என்னை விடலை அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம் பாயிண்ட். நான் எந்த தகுதி எனக்கு கிடையாது. அவர் அடையக்கூடிய எத்தனையோ அடியார்கள்லாம் தவம் செஞ்சு அவர் திருவடியை போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு எந்த தகுதி இல்லை, பெருமான் என்னையும் விடலை அப்படின்னாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டார்கள். கண்ணப்பன் என்ற அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அவர் மாதிரி யாராவது அனுபவிக்க முடியுமா அப்படின்னு மாணிக்கவாசக பெருமானே சொல்லிட்டு, கண்ணப்பன் ஒப்பதோர், கண்ணப்ப நாயனார் மாதிரி யாரும் ஒப்பிட்டு அன்பு செலுத்த முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அந்த அளவுக்கு எனக்கு அன்பு இல்லை, அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டார்கள். என்னைய கூட சிவபெருமான் விடலை. அந்த அளவுக்கு என்கிட்ட அன்பு இல்லைன்னா கூட சாமி என்ன செஞ்சாரு, வா அப்படின்னாராம். எங்க சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சிவபெருமான் யார சொன்னாராம், மாணிக்கவாசக பெருமான். அது என்ன கருணைனாரு, வான் கருணை அப்படின்னாரு. யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் பாக்கியம் சிவபெருமான் என்ன வா என்று அழைத்தார் சிதம்பரத்திற்கு. வான் கருணை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பன் நீட்டற்கே சென்றுதாய் கொத்துண்டி சொல்றா இருப்பாங்க. நிறைய திருவாசகத்துல பாத்தீங்கன்னா நாயனை தன் அடிகள் பாடிவித்த நாயகன். சாமி நானு எனக்கு எதுனே பாட தெரியாது. அப்ப சுவாமி வந்து கேட்கிறாராம், இப்ப ஏதோ நீங்க திருவாசகம் பாடினீங்களா, ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, எனக்கு என்ன தெரியும், எல்லாம் பெருமான் தேர்வார்கள். கண்ணை மூணாராம், சுவாமி பாட வச்சு சிவபெருமான் எழுதினாராம். மாணிக்கவாசக பெருமானை பாட வைத்து அதான் அதை சொல்ற இந்த இடத்துல, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. எனக்கு தகுதி இல்லை, ஆனா என்னை சிவபெருமான் பாட வச்சாரு. எனக்கு எந்த விதமான உபகாரமும் இல்லை, ஆனா என்னுடைய பிள்ளையெல்லாம் சிவபெருமான் பொறுத்தாரு அப்படின்னாரு. நாயனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது எப்படி தன்னை எப்படி தாழ்த்துற பேயன் அப்படிங்கிறாரு. பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. உள்ளத்துல, ஏன்னா பிழையே எங்க வருதுன்னா உள்ளத்துலதான் வருது. நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் வெளியில செய்வீங்க. மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வெளியில வரும். ஈஸியா தவறு செய்யணும்னா மனம் நினைச்சாதானே தவறு செய்ய முடியும். அப்ப தவறு எங்க உருவாது, உள்ளத்துல உருவாது. அதான் உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. எப்படி சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர். நான் எத்தனை பிழை செஞ்சாலும் சிவபெருமான் எனக்காக பொறுத்துக்கிறாரு அப்படின்னு. நம்ம பிழையில பொறுத்துவார், ஆனா அடுத்து பிழை செய்யாம பார்த்துக்கணும். அதெல்லாம் விஷயம். உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. அப்பேற்பட்ட பெருமையுடையவர் எங்க சி போப்பா, நீ எல்லாம் தொண்டா செய்யற அப்படின்னு நீ சிவபெருமான் ஒதுக்கல அப்படின்னாரு. சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டு அருளும் தாயான ஈசற்கே சென்றுவதாய் கொத்தம். எப்படி சொல்ற, அப்படிப்பட்ட பெருமான் யாரு, எனக்கு தாய், தாயான ஈசற்கே சென்று ஊதாய் கொத்து. தாய் போல விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் போய் சென்று ஊதுவாயாக அப்படின்னு அந்த வண்டுக்கு தூது சொல்வது போல இந்த பாட்டை மாணிக்கவாசக பெருமான் அமைச்சிருக்காரு. பேர்பட்ட பாட்டு. எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையினை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள். என்ன செஞ்சாலும், சின்ன தொண்டு செஞ்சா கூட என்னை சீனி என்னை ஒதுக்கி விடாம சிவபெருமான் என்ன செஞ்சாரு, என்னுடைய செய்பணிகளை கொண்டு அருளுகின்றார் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நீங்க எந்த பணி செஞ்சாலும் சுவாமி அங்க கணக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நினைச்சாலே ஏறும். நீங்க செஞ்சா நிறைய, நீங்க மனசால நீங்க நினைத்தாலே சுவாமி, நீங்க இங்க இருந்து சிதம்பரம் வரலையே நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ல அங்க எழுதிடுவார் சாமி. வரலன்னா கூட இந்த ஆன்மாவானது சிதம்பரத்தை நினைத்தது, தேரோட்டத்திற்கு வந்து கலந்து கொள்வது போல் நினைத்தது அப்படின்னு சிவபெருமான் என்ன எண்ணிடுவாரு, அவர் அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிரும். நீ வரணும் கூட அவசியம் இல்லை, வந்த சிறப்பு. வரணும்னு நினைச்சாலும் சுவாமி என்ன பண்ணிடுவாரு, அழைச்சிட்டு கருணாமூர்த்தி. அப்படி வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாது உன்னுடைய பாதங்களையே சரணங்களிலேயே நிறுத்தி விட்டார். பஞ்ச சேத்திரங்களையும் அடக்கி விட்டு மூக்கின் நுனியில் பார்வையை அமைத்து கைகளை உயர்த்தி கொண்டு விளங்குகின்றார். கைகளை இப்படி உயர்த்திருக்காங்களாம், அம்பாள் உயர்த்தி தவம் செய்கின்றார்களாம். எப்படி தவம் செய்யறாங்கன்னா, மூக்கு நுனியில புருவ மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களாம். இந்த தவம் செய்யறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தவம் செய்யறவங்க இப்படி வச்சு மூக்கு நுனியில பூர்வ மக்தி அப்படி பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா அந்த ஆதார சக்கரம் இங்க ஓடும். அதையே கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க இது எப்படி ஆயிரும், குண்டல் சக்தி எழுத ஆரம்பிச்சோம். குண்டல் சக்தி எப்படின்னா அது தூங்கி கிடக்கின்றவன் பேரு.
அந்த சக்திக்கு பேரு. அது வேலையே செய்யாது, சும்மாவே இருக்கும். இப்ப நமக்குலாம் ஏன் குண்டல் சக்தி வேலை செய்யணும்னா அதை நமக்கு வேலையை கொடுக்கறது இல்லை. தியானம் பண்ணதானே அது எந்திக்கும். தியானமே பண்றது இல்லை. ஆனா அது தூங்கி கிடக்கின்றவளும் பேரு அந்த சக்திக்கு பேரு. அதை நம்ம யாரு தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது எந்திக்கும் அந்த குண்டலினி சக்தி. அது பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ண பண்ண இடர்களை பின்களை வழியாக அந்த சுழுமுனா நாடி செலுத்தி அப்படியே அந்த குண்டல் சக்தியை எழுப்பி அந்த சுழுமுனா நாடி வழியாக மயிரில அந்த ஓட்டை இருக்குமா, அது ஊடி இப்படி வெளியில வருமா. அந்த பாம்பு மாதிரி குண்டலினி சக்தி எழும்பி கபாலம் வழியா வந்து இந்த கபாலத்துல இந்த இடத்துல லேச தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் எல்லாம் நடுமண்டையில கொட்டாதேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுமண்டல் ரொம்ப லேசா இருக்கும். லேசா தட்டினாலும் ரத்தம் வந்துடும். வாத்தியார் அப்படிதான். யாராவது நீ அவனை கொட்டுற அப்படிம்பாரு வாத்தியாரு. சில பேர் அவனை பிடிக்காதாலும்னா ஓங்கி கொட்டுவான், அது ரத்தம் வந்துடும். ரத்தம் ஒரு வட்டம் அப்படியே ஒருத்தர் கொட்டி ரத்தம் வந்துருச்சு. வாத்தியார் இதை கொட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, அவனை போட்டு வெளுத்துட்டேன். வாத்தியார் உன்னை லேசா தான் கொட்ட சொன்னேன், ரத்தம் வர்ற அளவுக்கு. ஏன்னா வாத்தியாருக்கு அந்த இடத்துல தெரியல என்னன்னா இந்த இடத்துல கொட்டுனா ரத்தம் உடனே வந்துடும். ஏன்னா லேசா இருக்கும் இந்த மண்டை வந்து உச்சியில. அதனால ஞானிகளுக்கு அந்த கபால வழியா தான் உயிர் பிரியும். லேசா மயிரில போய் இந்த இடத்துல அதான் அழகா சொன்னாங்க அவை பாட்டி. இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டல் அதனில் கூடலே அசபை. அந்த குண்டல் சக்தியை எழுப்பி குண்டல் அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மந்திரத்தை சொல்லி சொல்லி மேலே எழுப்பி விண்டலு மந்திரம் வெளிப்பட வைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காலால் எழுப்பி, காலால்னா என்ன அர்த்தம், காட்டுன்னு அர்த்தம். காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூணமும் சதுர்முக சுக்கமும் எண்முகமாக இனிதனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருள்வழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுந்தி என் செவியும் எல்லையிலா ஆனந்தம் அருளே. அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருமனுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி ஐந்து கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா பிறைகள் சரணே அப்படின்னு அவை பாட்டியும் பாடுறாங்க. அப்ப இந்த இது போய் இங்க கபாலம் வெடிச்சாதான் நமக்கு என்ன ஒண்ணு எல்லையில்லாத ஆனந்தம் நமக்கு உருவாகும். எங்க இருக்கு? சாமியுடைய திருவடி துவாதசாந்த பெருவழியில 12 அங்குல பெருவழியில சாமியுடைய திருவடி இங்கே விளங்குகின்றது. அப்ப இந்த உயிரானது குண்டல் சக்தியை எழுப்பி மேலே எழுந்து காலால் எழுப்பி காட்டி இல 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 பிராணாயாமம் செய்ய 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 அதுக்கு வேலை கொடுக்க 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 மேலே எழுவி எங்க போவோம்? சாமியை தவிர வேற எதுவும் சிந்திக்காத நிலை வரும்போது கபாலம் வெடிச்சு நேரம் சாமியுடைய திருவடியை போய் அடையும். அதுக்கப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது. யாரு இப்படி தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? பிறவி. அதாவது 9 வாசல் வழியாக உயிர் பிரிஞ்சதுன்னா பிறவி உண்டு. இந்த 9 வாசல் தவிர கபால வழியாக சென்றால் பிறப்பு கிடையாது. சிலவர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது இப்படி கண்ணு இப்படி திறந்த மாதிரியே இறப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 கண்ணு இப்படி திறந்துருக்கும். சிலவர் வாயை திறந்த மாதிரி இறந்துருப்பாங்க, வாய் வழியே உயிர் போகும். சிலவர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது மலஞ்சலம் போய்கிட்டே இருக்கும், அப்போ அது வழியே உயிர் போகுதுன்னு அர்த்தம். சிலவருக்கு மூக்கு வழியா போகும், சிலவருக்கு வாய் வழியா போகும், சிலவருக்கு காது வழியா போகும். சிலவருக்கு இறக்கையில பார்த்தீங்கன்னா வயிறு ஊதிடும், பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் காத்து வழியா போகுதுன்னு அர்த்தம். அவங்க உயிரெல்லாம் காது வழியா உயிர் பிரியும். என்ன சிவா நீங்க சொற்பொழி வரல இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு கிடைக்காது, இது பயம் இல்ல. அப்ப நம்ம அந்த 9 வாசல் பிரி போகாம இத அப்ப சொல்றாரு, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைக்கண்ணிலேன் கலலடியே தொழுது எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண்ணிலேன் கடலடியே கை தொழுது சார்ந்த நல்லால் 1 வாசல் வைத்தார். அந்த 9 வாசல் வைக்கிற 1 வாசல் வைத்தாய் அதை ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன்.
புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. அப்போ 9 வாசல் வழியா உயிர் பிரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன உண்டு? பிறவி கட்டாயம் உண்டு. அப்ப நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்ப நம்ம எப்பதாங்க போறது அப்படின்னு சிவபெருமான் மேல அன்பு வச்சா நம்ம இப்படி கபாலத்தெல்லாம் எழுப்பி குண்டலி சக்தியை எழுப்பி இப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சித்தாந்தப்படி நடந்தா போதும். சுவாமி தன்னை அவரை நினைக்கும் மாதிரி செய்வார். சரிதானே? அப்படி அந்த புருவ மத்தியில மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய எண்ணம் வேற எங்கேயுமே போகாது. எப்படி பிராணாயாமம் செய்யறோமோ அதே போல நம்ம 7 கண்களையும் புருவ மத்தியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. மூக்கு நுனியில வச்சவர் மூக்கு நுனியில அப்படி வச்சு இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. சிலவருக்கு அப்படி கிறுகிறுன்னு வந்துடும் அந்த மாதிரி பார்த்தோம்னா. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது தவம் செஞ்சாதான் அது கூடும். விரதம் இருந்து தவம் செய்து உணவை சுருக்கி சாப்பிட்டு உண்டியை சுருக்கணும். சுருக்கினா தான் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஏன்னா பார்க்க முடியாது. அதான் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. ஊனில் ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்குலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சலுக்குமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்குலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சலுக்கு. பிறவி துயர் நீங்கி சிவபெருமான் திருவடியை போய் அடையும். யாருக்கு? ஊனை சுருக்கிறவங்களுக்கு, ஒளியை பெருக்கிறவங்களுக்கு. நாம் என்ன செய்யறோம்? ஒளியை சுருக்கிட்டு ஊனை பெருக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கும். சரிதானே? சரி. வேற என்ன செய்யறாங்க அம்பாள் அப்படின்னா, முனிவுகள் செய்ய முடியாத கடினமான தவங்களையும் புரிய நிச்சயித்து விட்டால் முகூர்த்தங்கள் தினங்கள் பசங்கள் வருஷங்கள் சென்று வருவதை என் பெண் அறியவே இல்லை. கடினமான தவம் செய்வதால் தளிர் போல் வாடுகின்றாள். முன் யுகத்தில் கச்சப்பிரயாதிக்கு மகளாக பிறந்து சதி என்னும் பெயருடன் உண்மை அடைந்தவளே இவள். இப்ப சிவபெருமன் போய் சொல்லணுமா? இவர் சொல்றாரு சென்ற பிறவில அது அச்சப்பிரதாபதிக்கு மகளாக தோன்றினாலே எனது மகள் அப்படின்னு சாமிகிட்ட சொல்றாரு. ஏற்கனவே அம்பாள் தட்சனுக்கு மகளாக இருந்து தாட்சாயினி என்கின்ற நாமத்தோடு விளங்கினார்கள். அப்ப அவங்க சிவபெருமானை ஒருத்து அந்த தவத்தை செய்த காரணத்தினால் அம்பாள் நினைச்சாங்க அந்த இதுல தன்னுடைய ஒவ்வொரு இதாக இப்பயும் பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்கள்னு இருக்கும். அந்த நெருப்புல விழுந்து அம்பாள் அம்பாளுக்கு இறப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அது கை விழுந்த இடம், கால் விழுந்த இடம், இப்படி ஒவ்வொன்றும் சக்தி பீடங்கள் 51 இருக்கு. 51 இடமும் போய் பார்த்தீங்கன்னா நான் அடியே கிட்டத்தட்ட ஒரு 35 பார்த்துருப்போம் நினைக்கிறேன். சக்தி பீடங்கள் நிறைய இருக்கு. நம்ம இந்த இதுக்கு போனோம்ல, நேபாள் போகும்போது அந்த மாணக்கமா அங்க ஒரு உறுப்பு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு உறுப்பு வந்துருக்கு. அந்த தச்ச யாகத்துல அம்பாள் அதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு அங்கங்களா ஒவ்வொரு இடத்துல கிடக்குமா. அதுதான் சக்தி பீடம் என்று அழைப்பார்கள். அப்படி கடினமான அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அப்படி தாட்சாயினி என்கின்ற நாமத்தோடு விளங்கியதுனால உடனே அம்பாள் போய் சுவாமியிடம் போய் விண்ணப்பம் செய்ய, எனக்கு இந்த தாட்சாயினி நாமம் வேண்டாம் என்று சிவபெருமானிடம் கூட உடனே சுவாமி என்ன பண்ணாரு? ஏற்கனவே பர்வதராஜன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், நீ அவனுக்கு போய் மகளாக இருப்பாயாக என்று சிவபெருமான் சொல்ல, அதுக்கப்புறம் பர்வதராஜனுக்கு மகளாக யார் வந்தா? பார்வதி தேவியாக அம்பாள் வர, அதுக்கப்புறம் அம்பாள் திருவாரூர் கமலநாயகியாக தவம் செய்ய, இப்ப திருவாரூர்ல தியாகராஜ பெருமானாக சிவபெருமான் இருக்க, இப்ப பர்வதராஜன் எங்க வர்றாரு? இமயராஜன் இங்க சிவபெருமானிடம் முறையிடுறாரு. அம்பாள் இப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று யார்கிட்ட முறையிடுறாரு? தியாகராஜ பெருமான்கிட்ட முறையிடுறாரு. இப்போது கமலநாயகி என்னும் பெயருடைய இப்பெண் என் குமாரி ஆகிய பார்வதி தேவியே ஆவாள். திரிகாலத்திலும் திரிகரணத்தினாலும் உம்மை அடைய விரும்பிய இப்பெண்ணின் உமது கடாட்சம் எப்போது விழுமோ? தூங்காமல் இரவுகளில் தியானம் செய்வதாலும் கடினமான உபவாசம் இருப்பதாலும். அப்ப சுவாமியை நோக்கி தவம் செய்யறவங்க உபவாசம் இருக்கணும், எதையும் நினைக்க கூடாது. இப்ப நம்ம வரணும் வேண்டாம். இப்ப விரதம் இருக்கிறவங்க நம்ம சாப்பாடை பத்தி சிந்திக்கவே கூடாதான். நாம அதை பத்தி எப்படா நைட்டு ஆகும், இல்லைன்னா மதியம் எப்போ 1 மணி ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாதான். விரதம் இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா விரதம் இருக்கிறவங்க நோக்கம் சிவபெருமானை எப்படி அடைய வேண்டும், இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அந்த குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. இப்ப நம்மளோட கடைபிடிக்க முடியுதோ முடியலையோ அது வேற விஷயம். ஆனா கடைபிடித்தால், விரதத்தை கடைபிடித்தால் நோக்கம் எதுவாக இருக்கணும்? எப்படியாவது இன்னைக்கு இந்த விரத காலத்துல சுவாமியை பத்தி நூல்களை படிக்கணும், திருமுறைகள் பாடணும், சிவபெருமானை அதிக நேரம் நினைக்கணும், மந்திரங்களை எப்படி ஒரு 1 லட்சம் தடவையா சொல்லிடணும்
அப்படிங்கிற அந்த குறிக்கோள் தான் இருக்கணுமே தவிர சாப்பாடை பத்தி சிந்தனை என்ன செய்யக்கூடாது, விரதம் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது அப்படிதான் நூல் சொல்லுது. புரியுதா சார்? நீங்க விரத காலத்துலலாம் இப்ப வேலைக்கு போறவங்க விரதம் இருந்துட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அவங்க நினைக்க முடியாது. ஆனாலும் வீட்டுல இருக்கவங்க என்ன செய்யலாம்? நினைக்கலாம்ல. 1,00,000 தடவை சொல்லலாம்ல சாமி மந்திரத்தை. நமச்சிவாய 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 எத்தனை தடவை சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 1,00,000 தடவையா சொல்லணும்னு சொல்லி அப்பா சாமி சொல்றாரு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணுமா? 1,00,000. அப்படின்னா நான் வேலைக்கு போக வேண்டாமாங்க அப்படி வேலைக்கு போனாலும் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா அது உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க இரவு உறங்கினாலும் அது உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க தடுக்கி விழுந்தாலும் அந்த நாமம் கரெக்டா வந்துடும். நீங்க வலிக்கு வீழிலும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றறியேன் வருமாற்றம். சுந்தரம சாமி சொல்றாரு. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயுவே. சுந்தரம சாமி சொல்றாரு, சாமி நான் ஒன்னே நான் மறந்துட்டா கூட நான் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம், நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லுனா நமச்சிவாயுவே. அப்ப சொல்லி பழகணும். பழகுனா தான் வரும், இல்லைன்னா வராது. எல்லாத்துக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கு. சுந்தரம் சாமி அழகா பாரு. இட்டனும் மடி ஏத்துவார்கள் திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றலார் கருதென்கிலர் பூனல் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே மற்ற பற்றனகின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி. அப்பயே உறுதியை சொல்றாரு பாருங்க. இனி பிறவாத தன்மை வந்த எதினேன்னு சுந்தரம் சாமி பாட்டுல சொல்றாரு. இனிமே எனக்கு பிறப்பு கிடையாதுன்னு பாட்டுல சொல்றாரு. ஏன்னா நமச்சிவாயத்தை சொல்றவங்களுக்கு என்ன கிடையாது, பிறவி கிடையாது. உன்னை நான் விடாம சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, நான் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன கிடையாது, இந்த மண்ணுலகத்துல பிறப்பு கிடையாது. அதாவது எப்படி சொல்றாரு, பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தது. எதனால? நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை சொல்றதுனால, விடாம சொல்றதுனால, உன்னை மறந்துட்டாலும் நான் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா எனக்கு என்ன தன்மை கிடையாது, பிறவாத தன்மை, இனி பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்ற. பிறவாத தன்மை வந்து எய்தினேன் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவே. நல்லா தானே சொல்லியிருக்காரு. நமக்காக எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால நம்ம இன்னையில இருந்து ட்ரைனிங் எடுக்க சரி. நேற்று உண்மையிலே வரதா சொல்லலாம் கூட இருந்தாங்க. சிவா விட்டுறாதீங்க சிவா, என் தங்கச்சி கொஞ்சம் பார்த்து சிவா, தங்கச்சி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க வந்துவாங்க போன போடுங்க அப்படிங்கிற சிவா அப்படின்னாங்க. வரதே வருமாட்டுக்காரு பெசாம இருக்கு, இப்ப பாருங்க வந்துருவாங்க அப்படின்னா கரெக்டா வந்துட்டாங்க. ஏன்னா கூட்டத்துல ஒண்ணும் சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால செல்போன் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பரா அனுப்பணும். அது வழியே கரெக்டா வந்துட்டாங்க எல்லாருமே. செல்போன் எல்லாரும் செல்போனை பிடிச்சிட்டோம். இருந்தாலும் சில அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு அம்மாட்ட கையில செல்லு கிடையாது. அவங்க கையில பிடிச்சே கூட்டு போய் அப்படி பத்திரமா கூட்டு வந்து விட்டாச்சு. ஜோதி அம்மா தங்கச்சி, அவங்க செல்போன் கிடையாது. ஏதாவது வந்தா பேசுவாங்க, அதுவுமே அது இது ஆனா உண்டு இல்லை, அதுவும் கிடையாது வச்சிருக்க. அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்து அப்படி இருந்து ஒரு இடத்துல ஆளை காணும், பதறிட்டேன் கூட்டத்தை விட்டு போன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல ஓரத்துல நின்றுட்டு இருந்தாங்க. வாங்கம்மா உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இனி பிற கூட்டம். சரி, மற்றவங்களாம் செல்போன் வச்சிருந்தாங்க, இவங்ககிட்ட கிடையாது. அதனாலதான் பத்திரமா அவங்களை காக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, அடுத்து சொல்றாரு, தியானம் செய்வதாலும் கடினமான உபவாசம் இருப்பதாலும் என் பெண்ணின் சரீரம் வாழுகின்றது. அப்ப தியானம் செய்யறவங்களுக்கும் யோகம் செய்யறவங்களுக்கும் என்ன வாழணும், உடம்பு வந்து சுருங்கணும். உடம்பு சுருங்கணும், சரீரம் வாழணும். வனதேவதைகளும் ஜலதேவதைகளும் அஷ்டவசுக்களும் திரைமூர்த்திகளும் என் பெண்ணின் தவத்துக்கு சாட்சியாக விளங்குகின்றார்கள். அவர் செய்யற தவத்துக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களே சாட்சி. மன தூய்மையுடன் என் பெண் புரியும் தவத்தை கண்டு வியப்படையாதார் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. சில சமயங்கள் பரிசுத்தமான உனது நாமங்களை மன்னம் செய்கின்றார். அப்ப சாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் உமையம்மை. ஸ்வாகாராக வசட்கார வடிவமாகவும் விருத்த பால உருவமாகவும்
சாமி பாருங்க, பல நினைப்புல அம்பாள் வந்து தவம் செய்யறாங்க. சாமியை வந்து விருத்த பால குமாரனாகன்னா இப்ப நம்ம திருவிளையாடல் போனா தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. விருத்த பால குமார ஆகிய படலம்னு ஒரு வருதுல்ல, 64 திருவிளையாடல. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அவங்களுக்கு சாமி திருவிழால ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை சிறு வயதிலே, இவங்க வந்து சைவம், சிவபெருமானை நல்லா வழிபாடு செய்யறவங்க, நல்லா சிறுபிள்ளையிலே காரைக்கிழவர் மாதிரி தேரோட்டி விளையாட செய்ய சுவாமி மேல விழுந்த பற்று கொண்டு எந்த நேரமும் சொக்கநாதா சொக்கநாதா என்று உருகி கொண்டே இருந்தார். அந்த நேரத்துல அந்த அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, பிச்சை கொடுப்பார். அப்போ ஒருத்தர் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் பிச்சை ஏந்தி இருந்தார். அவர் ரொம்ப பார்க்கவுமே இவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு பார்த்து எப்படியாவது தன் மகளுக்கு இந்த பையனை கெட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். உடனே பருவ வயது அடைந்த அந்த பெண் வந்து வெளியே வந்து அந்த பெண்ணு தான் வந்து கொடுப்பாங்க. பிச்சை கொடுக்கும்போது அந்த பெண் தான் வந்து கொடுப்பாங்க. உடனே அந்த பையனை பார்த்து, என் பெண்ணை நீங்க திருமணம் முடித்துக் கொள்கின்றான்னு கேட்டதும், அவன் பெண்ணு நல்லா அழகா இருந்ததும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. யார்? அந்த வைஷ்ணவர். இந்த பெண்ணு அந்த காலத்துல பெண்கள் வந்து குனிஞ்சத்தெல்லாம் நிமிர மாட்டாங்க. அப்பா பார்த்து எதை கட்டி வைக்கிறாங்களோ அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. முதல் இரவுல தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற நேரம் பெண்ணு என்ன செய்ய மாட்டாங்க, முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. அந்த பையன் வந்து நாமம் போட்டிருக்கிறது இந்த பெண்ணுக்கு தெரியாது. குனிஞ்சதெல்லாம் நிமிரல. வந்து வெளியில வந்து பிச்சை பாத்திரம் போடும்போது குடிஞ்சிக்கிட்டே முகத்தை பார்க்கல, பார்த்துட்டு அப்படியே அவங்க பிச்சை போட்டாங்க. உடனே திருமணம் முடிச்சேன்னு சொல்லி உடனே ஏற்பாடுகள்லாம் நடந்தது. உடனே அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். உடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி சைவத்துல இருந்து வந்ததும் சிவபெருமானை எந்த நேரம் வழிபாடு செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு? அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல. உடனே இவளை எங்க போனாலும் என்ன செய்வாங்க, கதவை பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பெண்ணு அந்த நேரத்துல சொக்கநாத பெருமாளுக்கு இந்த இது நடந்துகிட்டு இருக்குமே, இப்ப அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குமே, இப்ப பூஜை நடந்துகிட்டு இருக்குமே, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடியார்களுக்கு இப்படி கதவை திறந்து விட்டா அடியார்களுக்கு நிறைய சாமி இது அன்னம் கொடுக்கலாமே, இப்படிலாம் நினைப்பாங்க உள்ள இருந்துகிட்டு. இப்ப பூட்டிட்டு போயிட்டாங்களா, இப்ப பார்த்தாரு சாமி அந்த பெண்ணுடைய அந்த முக்தி இச்சையை சிவபெருமான் புரிந்து கொண்டார். யாருக்கு முக்தி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கோ சாமி என்ன பண்ணுவாரு, சோதிக்க மாட்டார். அந்த பெண்ணுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் முதல்ல வயதான இடத்துல வந்தாராம். விருத்தர் அப்படின்னா வயதான விடம். வயதான இடத்துல சுவாமி அங்க வர்றாரு. வந்ததும் அந்த திருநீற்றுடைய அந்த கோலத்தை கண்டதும் அந்த அம்மா வெளியே வந்து, அதான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே, இப்படி கதவு பூட்டி இருக்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஏங்குறாங்க அந்த பெண். உடனே சாமி சொன்னாரு, ஏம்மா நீ அந்த பூட்டுல கைய வை அப்படிங்கிற. பூட்டுல அந்த அம்மா கையை வச்சா திறந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லம்மா, நீ அதை தொட்டா கண்டிப்பா உனக்கு அது கதவு திறக்கும்னு சொன்னேன்ல அப்படின்னு. திறந்ததும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பசிக்கு, சாப்பாடு கொடுக்கவே அப்படின்னதும், உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த அம்மா உடனே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சுவாமிக்கு படைக்கிறாங்க. அந்த நேரத்துல சாமி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல வெளியூருக்கு போன அந்த மாமனார் மாமியார்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சாமி என்ன பண்ணாரு, விருத்தனா இருந்தவரு டக்குன்னு இளைஞனாக மாறினார். இப்ப இளைஞனாக மாறினதும் சொல்லவே வேண்டாம், வயதா இருந்தா கூட தெரியாது. இளைஞனா இருந்தது வேகமா வந்தாங்களா, அடுத்த நிமிஷம் சாமி பக்கத்துல வரவும் பாலனா அவங்க மடியில படுத்துட்டாங்க. யார் மடியில? அந்த அம்மைய. யாரு குழந்தை, எப்படி வந்துச்சு அப்படின்னு ரொம்ப விசாரிக்க ஆரம்பிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க அந்த அம்மாவை. சொக்கனாதா அப்படின்னு சொல்லி வெளியில வந்து விடுறாங்க. அடுத்த நிமிஷம் சிவலோகம் போயிட்டாங்க ஜம்முன்னு. சாமி அப்படியே அந்த கீழே தள்ளினதுமே சாமி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கூப்பிட்டு போயிட்டாரு மேல சிவலோகத்துக்கு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, விருத்தனா வந்தாரு, அப்புறம் இளைஞனாக வந்தாரு, அதுக்கப்புறம் குமாரனாக. விருத்த குமார பாலரான படலம்னு வரும். வயதானாக வந்து இளைஞராக ஆகி அப்புறம் பாலனாக மடியில படுத்து அதுக்கப்புறம் வெளியில அனுப்ப சாமி எங்க கொண்டு போயிட்டாரு, முக்தி இன்பம் கொடுக்க வேண்டும் என்று. அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த கதை கிடைச்சிருக்காது. புரியுது அவங்களுக்கு? அப்படி இந்த செய்தி நடக்கலைன்னா அந்த பெண்ணுடைய இது நமக்கு தெரியாம போயிடும். இப்படி நிறைய வரலாறுலாம் இருக்கு. கருத்து பிடிச்சி வெளியே தட்டாங்களே, அதுக்கப்புறம் அவங்க நரகம். அடுத்து அந்த பிரிவு முடிஞ்சதும் அவங்களுக்கு நரகம், பிடிச்சி வெளியில தள்ளினாங்கல்ல அவங்களுக்கு நரகம்.
ஏன்னா அவங்க அடியார்ல, சிவன் அடியார்ல, அடியாரை பிடிச்சி வெளியில தள்ளலாமா? தப்பு இல்லை. அதனால அதனாலதான் சிவ அடியார்களை கண்டு வணங்க வேண்டுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது, சிவ அபராதம் பண்ணிடக்கூடாது. முதல்ல அவங்க பிடிக்காத ஆளா இருந்தா கூட தூரத்துல இருந்து முதல்ல இந்த வேடத்தை கண்டு முதல்ல வணங்கிறோம். வேடத்தை வணங்காம இருந்தாலும் குற்றம். திருநீரை பார்த்து வணங்காம விட்டாலும் என்ன செய்யணும், குற்றமாக ஆகிவிடும். அதனால பார்த்தாலே நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம வணக்கம் செலுத்தணும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமையே பேணி சுவாமியாக நினைத்து அவங்கள வணங்கிறாங்க. இப்படி பல வடிவத்தில் அந்த அம்மா நினைக்கிறாங்க. உமையம்மை சாந்தி கர்ம ரூபியாகவும், சுவாகார வஷகார வடிவமாகவும், அப்புறம் கோஸ்வ ரூபியாகவும், கபிலாதேனு வடிவமாகவும், வேத வடிவாகவும், இப்ப சிவபெருமான எண்ணில்லாத வடிவமாக நினைந்து 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 அவங்க தவம் செய்து கொண்டிருக்கிறார். திரிமூர்த்தி வடிவமாகவும் அந்த திருமணியை அணைய கருதி கொடிய தவம் செய்கின்றால் அவள் உடல் வாடி இழைத்து எலும்பு மட்டும் விளங்குகிறது, எலும்பு மட்டும் தான் தெரியுது. அந்த அளவுக்கு தவம் செய்யறாங்க உமையம்மை. யாரை நோக்கி? சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய. என் பெண்ணின் சரீரத்தில் இடைவிடாது மனதில் தியானம் செய்து கொண்டு இருப்பதால் என் பெண்ணின் சரீரத்தில் பிரம்ம ஒளி வீசுகின்றது. உமது தியான விசேஷத்தால் சில சமயங்கள் மயிர்கூச்சலை அடைகின்றாள். சில நேரத்துல மயிர்கூச்சு, இந்த தியானம் பண்றவங்கன்னா சாமியை நோக்கி ரொம்ப ஆழ்ந்து போகும்போது மயிர்கூச்சரியும், அழுக வரும். அது அடியார்களுக்கே ஒரு இலக்கணம், அகத்து இலக்கணம் பேரு. மயிர்கூச்சரியும், நாத்தெலும்பு ஏறும், பேச முடியாது, வாய் குளரும், அப்புறம் வேர்க்கும், அப்புறம் இது மயிர்கூச்சரியும், அப்படி உடல் ரொம்ப சிலு சிலு சிலுத்து போயிடும். இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அகத்து இலக்கணம் உள்ளவர்களுக்கு. சாமி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த அகத்திலக்கணம் 10 வேலை செய்யணும். அதுமாதிரி புறத்திலக்கணம் 10 வேலை செய்யணும். அடியார் இல்லத்துல மட்டும் உண்ணுதல், சிவ புண்ணியங்களை செய்தல், சிவ பரிபாலனம் செய்தல், தல யாத்திரை மேற்கொள்ளுதல், அப்புறம் அனுஷ்டானங்கள் செய்தல், அப்புறம் சிவ பூஜை செய்தல், இப்படி நிறைய 10 இலக்கணங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யணும். அடியார்களா இருக்கக்கூடிய நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்படி சரீரத்துல ஒளி வீசணும். எந்த நேரமும் சாமியை நினைக்கும் போது மயிர் கூச்சலும். சிலர் பார்த்தீங்கன்னா சாமியுடைய புகழை சொல்லும் போதே அப்படி முடியெல்லாம் அப்படி எஞ்சி எஞ்சி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம முத்து பார்த்துருக்கீங்களா? இப்போ பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க. நான் காலேஜ் பொண்ணு அப்போ அப்போ வந்து காலேஜ் அப்போதான் முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படின்னு அவங்ககிட்ட சாமியை பற்றி எடுத்து சொல்கிறேன். சரி காலேஜ் பொண்ணு தானே, சரி கொஞ்சம் சொல்லுவோம் சாமியை பற்றி சொல்லுவோன்னு சொல்லி சொன்னதும் அந்த பொண்ணு கண்ணில் இருந்து கட 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 கண்ணீரா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு சாமியை பற்றி சொன்னதுமே. அப்போ பக்தி எப்படி உள்ள இருக்கு பாருங்க. சாமி புகழ சொன்னதுமே கண்ணீர் வருதுன்னா வெளியில தெரியாம வழிபாடு பண்றாங்க. அந்த அளவுக்கு சாமியை உள்ள வச்சு ஆராதிக்கிறாங்க சாமி. அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சொன்னாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கி. அதுக்கு கூட யாரு அருள் வேணும்? சிவபெருமான அருள். அந்த அளவுக்கு நீங்க சாமியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது உங்க உள்ள அப்படியே மயிர் குச்சணும், உள்ள நடுங்கணும், வேர்க்கணும், விறுவிறுத்து போயிடணும். சாமி எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, 33 மற்றொழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் இந்த மண்ணுலகத்துல என் கையில வந்து சாமி இருக்காரு அப்படிங்கிற உணர்வோட சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்றவங்க உணர்வோடு. மணி எத்தனை? 6 சொல்றேன். பூஜை பண்றவங்க 6 மணி ஆயிடுச்சா, சரி தூக்கி எடுத்து வைப்போம், சீக்கிரம் சாமியை கும்பிடுவோம், 2 நெய்வேத்தியத்தை பண்ணுவோம், 2 மணி அடிப்போம், போவோம் அப்படின்னு இல்லாம உணர்வோடு உட்காந்து என்ன செய்யணும்? பூஜை பண்ணணும். ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் எந்திக்கூடாங்கிற உரைப்போடு உட்காந்து சிவ பூஜை செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? சரி. அது மாதிரி உனது பாதங்களை ராஜ்யமாகவும் ஒப்பற்ற செல்வமாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தோழியாகவும் சுற்றமாகவும் நினைந்து கடினமான தவம் புரியும் என் பெண் மீது உமது கடாட்சியத்தை செலுத்தக்கூடாதா அப்படின்னு சாமி கிட்ட முறையிடுறாரு. யாரு? எந்த ராஜன்? இமயராஜன். மறந்துடக்கூடாது. பர்வதராஜன் இமயராஜன் ஒண்ணுதான். இமயமலை ஆளுகின்ற இமயராஜன் என்றும் பர்வதராஜன் என்றும் அவருக்கு 2 பேர். இப்ப சாமி கிட்ட சொன்னதும் உடனே சுவாமி சொல்றாரு, சர்வ ஜகத் ரூபியை என் பெண்ணின் நற்குணங்களையும் அவளது தவத்தையும் கண்டு நீரே அவருக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்று
இப்ப இன்னும் முறையிடுறாரு. ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் மோகத்தையும் அடக்கி நீரே கதி என்று நம்பி தவம் புரியும் என் பெண்ணை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அந்த முக்குணம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது சித்தாந்தம். சாமிக்கு நிருகுணன்னு ஒரு பேரு. என்ன பேரு? நிருகுணன். நிருகுணன்னா என்ன அர்த்தம்? குணம் இல்லாதவன் அர்த்தம். சிவபெருமானுக்கு குணம் இல்லை. இப்போ ஒரு பொருளுக்கு குணம் இல்லை அப்படின்னா அந்த பொருளே இல்லைன்னு ஆயிரும். இந்த உலகத்துல ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் இல்லை என்று ஆகிடும். அப்ப சிவபெருமானுக்கு குணம் சொல்லணும்னா என்ன குணம் அப்படின்னா, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய முக்குணம் இல்லாதவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முக்குணத்துக்கு தாமசம் ராட்சசம் தாமசம் வந்து ஜடம் ஜடக்குணம். சிவபெருமானுக்கு ஜடகுணம் கிடையாது. சாமிக்கு இருக்கக்கூடியது அருட்குணம். தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தூய உடம்பினாதல், அப்புறம் பேராற்றல், பேரறிவு, பரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணம். தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், முற்றும் உணர்தல், தூய உடம்பினாதல், அதுக்கப்புறம் பேராற்றல், பேரறிவு, பரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணம் அருட்குணம் சிவபெருமானுக்கு உண்டு. அந்த 8 குணம் அருட்குணம் இருக்கிறதுனாலதான் நாம சிவபெருமான் என்ன சொல்றோம்? செம்பொருள். அப்ப ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன உண்டு? அதுக்கு குணம் கண்டிப்பாக உண்டு. அப்ப சிவபெருமானே இல்லைன்னு ஆயிரும். சிவபெருமானுக்கு குணம் சொல்லணும்ல. ஆனா நிற்குணம் ஏன் சொல்றதுன்னா, உயிருக்கு இருக்கக்கூடிய முக்குணம் இல்லாதவன் அந்த இடத்துல பொருள் எடுக்கணும். சாமி புரியுது அவங்களுக்கு? நமக்கு என்ன குணம் இருக்கு? இந்த 3 குணம் இருக்கு. தேவையில்லாத குணம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. தமோ குணம்னு ஒண்ணு இருக்கு. சோம்பேறி, எந்த நேரமும் சோம்பேறி. எதை வேலை செய்ய சொன்னாலும் பார்ப்போம் பிறகு பார்ப்போம். இதே வீட்டுல எல்லாம் பெண்கள் எதுவும் சொல்ல முடியல. பிள்ளைகள்லாம் எதுவும் சொல்லணும்னு எனக்கு முக்கியமா படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அப்படிதானே சொல்றாங்க. பிள்ளைகள்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு வேலை செய்ய சொன்னா ஏமா பாத்திரம் விளக்கு அப்படின்னு, எனக்கு முக்கியமா படிக்க வேண்டியது, நாளைக்கு பரீட்சை இருக்கு அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டாலும் அப்பயும் எங்களுக்கு பரீட்சை இருக்கு. இதை சொல்லி என்ன செய்யறாங்க? பெண்கள்லாம் தவிச்சிடுறாங்க பிள்ளைகள். அது மாதிரி ரஜோகுணம் வேகமா வேலை செய்யறது, பாத்திரத்தை வேகமா விலைக்கு தூக்கி போடுறது, துவைக்கிறது வேகமா துவைச்சு தூக்கி போடுறது, இதெல்லாம் ரஜோகுணம். இந்த 2 குணம் நமக்கு ஆகாது. நமக்கு ஆகக்கூடிய ஒரே குணம் எதுனா சாத்விக குணம். இப்ப நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த குணம் எப்பயுமே இருந்தா பிரச்சனை இல்லை. சாத்விக குணம் தான் எப்பயுமே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்விக குணம் இருக்க சுகர் வராது. ரஜோ குணமும் தமோ குணம் இருந்தா கூட சுகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சாத்விக குணம் எப்பயுமே அமைதியா இருங்க, உங்களுக்கு அந்த இது வேலையே செய்யாது, சுகரே வராது. சில பத்தின யார போது இங்க ஒரு அப்படிவாங்க, அங்க ப்ரெஷர் ஏறி கொஞ்சம் ப்ரெஷர் பாருங்க சார், வீட்டுல ஒரே பிரச்சனை, எது கொஞ்சம் ப்ரெஷர் பாருங்க. 255 வீட்டுல எது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு, டாக்டரை கேட்பாரு, வீட்டுல எது பிரச்சனையா? ஆமா, அதான் செக் பண்ண வந்தேன். ரொம்ப வேகமா பேசுறீங்களோ? ஆமா, நல்லாவே கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, நான் நினைச்சுதான் வந்தேன், நீங்க அதை கரெக்டாவே சொல்லிட்டீங்க அப்படின்னு. ரொம்ப டென்ஷன் ஆனாலும் என்ன ஆயிரும்? ப்ரெஷர் ஏறிடும், சுகர் கூடிடும், எல்லாம் வரும். அது எப்பயும் போல இப்படி சாத்விக குணத்தோடயே இருங்க, உங்களுக்கு சுகர் வராது, ப்ரெஷர் ஏறாது, எப்பயுமே இன்பமா இருக்கலாம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை செய்வார். நாங்க அப்படிதாங்க இருக்குன்னு நினைக்கிறோம். வீட்டுல கேட்கிறாங்களா, டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்கல்ல அப்படிங்கிறாங்க எல்லாரும். சரி, உடனே புன்சிரிப்புடன் சாமி சொன்னாரு, தாமரை போன்ற அழகிய கண்களும் ரத்ன ஆபரணங்களும் பூண்ட சரீரத்துடன் மிருதுவாசியாக விளங்கும் புருஷனை இமயராஜன் தியாகராஜ பிரம்மன் என்று எண்ணி அவர் பதத்தில் பணிந்தான். யுவராஜன் போல் விளங்கும் தியாகராஜனும் இமயராஜனை நோக்கி, நீர் வேண்டிக் கொண்டது போல் உமது பெண்ணாகிய கமலனாகிய இன்னும் சில தினங்களில் யாம் விவாகம் செய்து கொள்வோம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. யார? கமலனாகிய விளங்கக்கூடிய உமையம்மையை சிவபெருமான் இன்னும் சில தினங்களில் யாம் விவாகம் செய்து கொள்வோம். உன்னுடைய கவலை ஒளிவாயாக, அதை பற்றி நீ இனிமேல் யோசிக்க வேண்டாம், உமது விருப்பம் போல் எல்லாம் சுபமாய் முடியும். ஜீவராசிகளின் நன்மைக்காகவே நான் இந்த புண்ணிய பூமியிலே நிலை பெற்று விளங்குகின்றேன். இங்கிருந்து அது பாருங்க, எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காக தான் சிவபெருமான் தியாகராஜராக வந்து எங்க இருந்தாராம்? திருவாரூர்ல வந்து இருக்கார். எல்லா ஜீவராசிகளும் நலை பெற்று விளங்க வேண்டும் என்று திருவாரூர்ல தியாகராஜ பெருமானாக வந்து, ஏன்னா அந்த தியாகம் தான் பண்ணியிருக்காரு சாமி. நஞ்ச உண்டு எல்லா உயிரிலும் காப்பாத்திருக்காருல. இப்ப மண்ணுலகத்திலும் வந்து தியாகராஜராக வந்து நமக்கு அருள் செய்ய வர்றாரு சாமி. அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் வந்து தியாகம் பண்றாரு சாமி நமக்காக.
இந்த புண்ணியபுரியிலேயே நிலையாக விளங்குவேன். இங்கிருந்து கொண்டே மூவுலகையும் காத்து வருவேன். இமயமலை சார்புக்கும் கைலாய மலைக்கும் மகிமை இன்னும் வளர்ந்து கொண்டே விளங்கும். நான் இங்க இருக்க இருக்க இமயமலையிலையும் என்ன ஆகும், புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திடீரென்று மறைந்தார். இமயராஜன் மனக்கழிப்புடன் தன் இருப்பிடம் சென்றான் அப்படின்னு இந்த கதை முடியுது. இப்ப என்ன சிறப்பு சொல்றாரு, இமயராஜனுக்கு சாமி வரம் அளிச்சார். என்ன வரம்? தன்னுடைய மகனை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்க சாமி என்ன பண்ணாரு, அதற்கு இசைந்து இன்னும் சில தினங்களில் விவாகம் செய்து கொள்வேன் என்று அவருக்கு வரம் அளித்தார். ரெண்டாவது, இமயமலை ரொம்ப வாடி போயிருக்கலாம், வருத்தப்படாதப்பா, இருக்க இருக்க நாம் இங்க இருக்க இருக்க இமயமலை செழிப்போடே விளங்கும், புகழ் பெற்று விளங்கும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்படின்னு சொல்லி சாமி மறைந்து அவருக்கு அப்படி சொன்னதுமே அவருக்கு என்ன ஆயிடுச்சா, மனக்கழிப்பு உண்டாகியது. ஆனந்தமடைந்தார் இமயராஜன். இமயராஜன் சொல்ல பர்வதராஜன் சொல்லலாம், சரிதானே? இமயமலையை ஆளுகின்ற ராஜன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. நல்ல அற்புதமான கதை. ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு கதையா போக முடியும். எடுத்தவங்க கடன்னு படிச்சுட்டு நம்ம சொல்லிட்டு 5 நிமிஷத்துல வாசிச்சுட்டு போற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு திருவிளையாடலுமே அப்படிதான் சாமி பண்றாரு, லீலைகள். புரியுது அவங்களுக்கு? சாமி இப்படி எண்ணில்லாத 365 திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அது என்னென்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போவோம். நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம வாழ்ற வரைக்கும் சாமியுடைய புகழை பேசிக்கொண்டே நம்மளுடைய பெருமையெல்லாம் யாருக்கும் தெரிய வேணும்னு அவசியமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம இன்னும் தொண்டு செய்கிறோம், நம்ம அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய பணியை மட்டும் நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. சாமிக்கு செய்ய வேண்டிய தொண்டை ஆற்றிக்கொண்டே இருங்கள். தக்க சமயம் வரும்போது சுவாமி என்ன பண்ணுவார், நமக்கு பக்குவத்தை உண்டாக்கி பெருமான் திருவடியில் போய் நாம் சேரும். இப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, புராணம் கேட்க கேட்க நமக்கு பக்குவம் உண்டாக வேண்டும். அதுதான் உள்ளவாறே உணர்தல். பக்குவம் என்பது என்னது? உள்ளவாறே உணர்தல். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். அதை சுருக்கி சொல்லணும்னா உள்ளவாறே உணர்தல். உள்ளவாறு உணர்ந்து நீங்க அதன்படி கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புராணம் முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம பண்ணி போய் பேசிக்கிட்டே இருப்போம். திருவருள் நமக்கு துணை செய்யும். புரிஞ்சிச்சா? தொடர்ந்து கேளுங்க. திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய புகழை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா உங்க வீட்டுல துன்பம் வராது. என்ன தெரிஞ்சு, உங்க வீட்டுல துன்பம் வராது, இன்பமே மிகும். இந்த புராணத்தை தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேட்க கேட்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை இல்லை உண்டாகும். எல்லா விதமான சகல நன்மைகளும் சிவபெருமான் உங்களுக்கு தந்து அருள்வார். அப்பேற்பட்ட கருணை மாக்கடல் திருவாரூர் தியாகராஜ பெருமான். அவனுடைய புகழை நாம் எல்லாரும் கேட்டு மகிழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவவான் மடந்தனக்கு இளையோனே, இவவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மிகண்டான் கந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே. வான்மையில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாடு சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், ஆரூரா, தியாகேசா. கரெக்டா வந்துருச்சா?